குட் மார்னிங் ஆல். லிசன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் இது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸாம் தோ எஸ்எஸ்சி ஜேஇ அடுத்து அப்கமிங்காக இருக்குனாலுமே இந்த டேட்டா ஓரியன்டான கொஷின்ஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி ஜேஇல அதிகமாக இருக்கும். பட் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்ன எக்ஸாம் எடுத்தீங்கனாலுமே டேட்டா பேஸ் பண்ண கொஷின் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இந்த ஒரு சில ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இதுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல சிவில் இன்ஜினியரிங்ல அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, நிறைய கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எல்லா அட்லீஸ்ட் லைக் எல்லா கம்ப்ளீட் டேட்டா தெரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200-250 டேட்டாஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டேட்டா வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா வந்திருக்கு. ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ஏஇ ஜேடிஓ என்ன எக்ஸாம் நீங்க எடுத்தீங்கனாலுமே டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எழுதுனீங்கன்னா அது என்ன எக்ஸாம் எடுத்தீங்கனாலுமே அதுல இருந்து இந்த ஏரியாஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே டேட்டா கொஸ்டின் இதே கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செட் ஆஃப் டேட்டாஸ் தான் ஃபுல்லா கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். மொத்த சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற 10 யூனிட்டா எத்தனை யூனிட் வேணாலும் அல்ல எல்லா யூனிட்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ஒரே கிளாஸ்ல நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஸோ தட் எப்படி இருக்கும்னா நீங்க திருப்பி திருப்பி வேற ஏதாவது ரிவிஷன் பண்ணணும், இல்ல லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தரம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னாலுமே இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற ஆர் இந்த ஒரு பிடிஎஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற டேட்டா எல்லாமே சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ கிளாஸ் பாக்குறீங்க, லைவ்ல கவனிச்சாலும் சரி, இல்ல அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பாக்குறீங்கனாலும் சரி, இதை எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோடபிள் ஃபார்மேட்லேயே கொடுக்குறேன். ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் என் கூடவே சேர்ந்து நீங்களும் அதை ஆன்சர் பண்ணிட்டே வர ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கும் அந்த ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவு தூரம் கரெக்டாக கெஸ் பண்றீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ரெடி தானே? ஆன்லைன்ல டிஸ்கஸ் பண்ணலாம்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க நிறைய. வெரி குட். ஸோ ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தெரியுது. அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போடுங்க. ரோமன் நம்பரோட ஆன்சர் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. வெரி குட், வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் அப்படியே ரோமன் நம்பரோட போட்டு ஆன்சர் பண்ணுங்க, சீரியல் நம்பரோட போட்டு ஆன்சர் பண்ணுங்க. கமான் குயிக்கா. மீதி பேர்லாமோ? எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. வென்யா. ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ குட் பில்டிங் மெட்டீரியல் இஸ் குட் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டோன். அது ஓகேவா? குட் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டோனுக்கான ஒரு நல்ல கிரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமமா எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் 100 மெகா பாஸ்கல். வெரி குட், 100 மெகா பாஸ்கல். தென் அதே மாதிரி டேம்பரிங்க்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் பேர் கேட்டிருக்காங்க. தோ இட் இஸ் நாட் டேட்டா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்மில் அப்படின்றதான் டேம்பரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் யூஸ் பண்ற ட்ரென்ச் என்ன, அந்த பேர்னிங்க்கு பிரிக்கை பேர்ன் பண்ற ட்ரென்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புல் ட்ரென்ச் கிளென். அதுதான் இந்தியாவில் மோஸ்ட்லி பிரிக்ஸை பேர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ற கிளென். ஓகே, மாஸ் ஆஃப் தி பிரிக் வந்து அரௌண்ட் 3 kg இருக்கும். நாமினல் சைஸ் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற மோர்டரையும் சேர்த்து, அதனால 20x10x10 சென்டிமீட்டர்ல எல்லாமே. அதே ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பிரிக் வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு சென்டிமீட்டர் அந்த சுத்தி வைக்கிற மோர்டரை கழிச்சிடணும். அதனால 19x9x9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பிரிக்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு பிரிக்ஸ் தேவைப்படும், ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு எவ்வளவு பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 500 பிரிக்ஸ் தேவைப்படும். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் 5 மீட்டர் கியூப்க்கு எவ்வளோனா அப்படியே 500 × 5 போட்டு ஆன்சர் எழுதுற மாதிரியான கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. ஓகே, வெரி குட். 7th கொஸ்டின், ஃப்ராகோட சைஸ் என்ன? ஃப்ராக்னா நம்ம பிரிக்கு மேல அந்த இது எழுதியிருப்பாங்க, கம்பெனி நேம்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. ஜென்ரலி அந்த நல்ல கீயிங்காக அந்த ஃப்ராக் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ தட் ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயர் பிரிக் அடுக்கிறப்ப நல்ல மோட்டர் அதில் செட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஃப்ராகோட சைஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். விச் இஸ் 10x4x1 சென்டிமீட்டர்ல தான் எல்லாமே. ஓகே, லென்த்து, அதுக்கப்புறம் வித், அதுக்கப்புறம் டெப்த். ஓகே, then number of bricks required to conduct shape and size test. பிரிக்ஸ்ல ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எடுப்போம் அப்படின்றது ஒரு கொஸ்டின். 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ், 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், வாட்டர் அப்சார்ப்ஷன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். 9th ஒன், வாட்டர் அப்சார்ப்ஷன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். நீங்க போட்டிருக்கிறது 20 Nm/mm²ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும்ன்றதுக்கு போட்டிருக்கீங்க. அங்க கேட்டிருக்கிறது வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ அதே ஆன்சர் தான், பட் யூனிட் தான் தப்பு. 20%. ஓகே, 20%. ரைட். நெக்ஸ்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதாவது ட்ரையிங் ப்ராசஸ் அப்ப இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ்ல பிரிக் மேனுஃபேக்சரிங்ல இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7 to 30% இருக்கும். இது எப்பன்னா ஃப்ரெஷ் கிரீன் பிரிக்ஸ்ல, அப்படின்னா அந்த மண்ணில் செய்யறாங்கல்ல, அது ஆரம்பிச்ச உடனேயே இவ்வளவு தூரத்துக்கு அதுல ஈரப்பதம் இருக்கும். ஓகே, ஃப்ரெஷ் கிரீன் பிரிக்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சன் ட்ரை பண்ணுவாங்க.
சன் ட்ரை பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்குன்னா 7 to 14 டேஸ். இதுல ஹீட் பண்ணல, வெறுமே சன்ல அப்படியே காய விடுறாங்க. வாகை சுடவா படம்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி சன் ட்ரை பண்ணதும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 to 7% அதோட மாய்ஸ்சர் குறைஞ்சிரும். இதுக்கு பேர் வந்து ட்ரைடு பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரைடு பிரிக்ஸ், சன் ட்ரைடு பிரிக்ஸ். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கிளென்ல வச்சு பர்ன் பண்ணுவாங்க. பர்னிங் ப்ராசஸ் இதுக்கப்புறம் தான் நடக்கும். அந்த பர்னிங் நடந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா less than 5% தான் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒரு பிரிக் மேனுஃபேக்சரிங் வேரியஸ் ஸ்டேஜ்ல அந்த பிரிக்ல எவ்வளோ லைக் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது டேட்டாவும் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜேஇலேயே கொஸ்டினா வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மோல்டு வந்து ஜென்ரலி நம்ம செய்யற பிரிக்கோட மோல்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பிகாஸ் ட்ரை ஆகுறப்ப அந்த பிரிக்கோட சைஸ் சுருங்கும். அப்பதான் நமக்கு ஃபைனலா வேணுங்கிற அந்த 19x9x9ல இருக்கும். அப்போ மோல்டோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அப்பதான் அதுல மண்ணு போட்டு அடைச்சதுக்கு அப்புறம் அது சுருங்கி கரெக்டான சைஸ்க்கு வந்துடும். ஓகே, ஓகே தானே? ஆடியோ கிளியர் தானே? ஓகே தான், ஓகே தான், ஃபைன். ஸோ அப்போ மோல்ட்ஸ் ஆர் மேட் எவ்வளோ பர்சன்டேஜ் லார்ஜரா செய்வாங்க அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். இட் இஸ் 8 to 12. ஓகே, வெரி குட் மருதீஸ்வரன். 8 to 12% லார்ஜர் இன் சைஸா இருக்கும் மோல்டு கம்பேர்டு டு பிரிக்கோட சைஸை விட. ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் என்ன? நம்ம ஜென்ரலா இதுல படிக்கிறப்ப என்ன படிப்போம்னா கிளே வந்து 2 மைக்ரானு, அதுக்கு கீழே ஐ மீன் 2 or 2 மைக்ரான் கீழே போன கிளே 75 மைக்ரான் வரைக்கும் சில்ட்னு படிப்போம். அதுக்கு மேல இருந்தே நம்ம சாண்டுன்னு படிக்க ஆரம்பிச்சிடும், ஃபைன் சாண்டுன்னு படிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க ஃபைன் அக்ரிகேட்டா ஒரு சாண்டை யூஸ் பண்ணணும்னா மினிமமா அது என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னா வெரி குட் 600 மைக்ரான் இருக்கணும். 600 மைக்ரானுக்கு மேல இருக்கிறத தான் நான் ஃபைன் அக்ரிகேட்டா என்னோட கான்கிரீட்லயோ இல்ல மோட்டார்லயோ யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ 600 மைக்ரான். தென் ஜோன் 5 ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்டர்ஸ் ஃபைனரா இருக்குமா கோர்சரா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோன் 1 தான் வந்து கோர்சரா இருக்கும். ஸோ ஜோன் 4 வந்து இட் வில் பி ஃபைனர் தேன் ஜோன் 1 விட கம்பேர் பண்றப்ப ஃபைனரா இருக்கும். வெரி குட். தென் இம்பியூரிட்டிஸ் எவ்வளோ இருக்கலாம் ஒரு ஃபைன் அக்ரிகேட்ல அப்படின்னு பாக்குறப்ப ரிவர் சாண்டா இருந்தா 3%, அதே எம் சாண்டா இருந்துச்சுன்னா 5% வரைக்கும் அதுல இம்பியூரிட்டிஸ் அலோவ் பண்றாங்க. 3 and 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, எவ்வளோ இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம். தென் பல்கிங் என்ன மாய்ஸ்சர் கண்டென்ட்ல அதிகமா இருக்கும்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் 5%. ஓகே, ஈரப்பதம் 5% இருக்கப்ப சாயில் வந்து சாண்ட் வந்து அதிகமா பல்கிங் நடக்கும், வால்யூம் சேஞ்ச் நிறைய நடக்கும். அந்த வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும்? அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ 30 to 40. கவனமா இருங்க, நிறைய பேர் பல்கிங் வந்துச்சுனாலே உடனே 5 டிக் பண்ணிடுவீங்க. வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ நடக்குதுன்னு கேட்டா 30 to 40. எந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லன்னு கேட்டா தான் 5%. ஓகே, வெரி குட். தென் பாயிண்டிங்கோட திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 12 mm. தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் 12 mm. தென் சீசனிங் பண்றது மூலமா நான் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எவ்வளோ தூரம் வரைக்கும் குறைக்க முடியும் டிம்பர்ல? இட் இஸ் 12%. 12%. ஓகே, ஆக்சுவலா 100 to 200% வரைக்கும் அதுல ஈரப்பதம் தான் இருக்கும். நம்ம சீசனிங் பண்றது மூலமா டிம்பர்ல அந்த சாப்பை ரிமூவ் பண்றோம். ஓகே, சாப்பை ரிமூவல் ஆஃப் சாப் தான் சீசனிங். அதை ரிமூவ் பண்றது மூலமா என்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை 12% கிட்ட கொண்டு வந்துட முடியும். 10 to 15 சொல்லுவாங்க, பட் 12 இஸ் ஐடியல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிரிக்கு ஒரு டிம்பரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் 12க்கு கொண்டு வந்து அது என்ன டென்சிட்டியில இருக்குன்றத பார்ப்பாங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கார்பன் கண்டென்ட் இன் மீடியம் ஸ்டீல். ஜென்ரலி 0.15 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல்ல இருக்கும். மீடியம் ஸ்டீல் வந்து மீடியம் ஸ்டீல்னாலே என்ன, கார்பனும் அயனும் சேர்ந்தது தான். அதுல கார்பனோட பர்சன்டேஜ் மீடியம் ஸ்டீல் எவ்வளோ இருக்கும்? இப்போ நடந்த ஏஇல கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். 0.35 to 0.55% தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம்க்கு தெரிஞ்சு வச்சுட்டீங்கனாலே நீங்க மைல்டு ஸ்டீலுக்கும் அதோட அதிகமா இருக்கிற லைக் ஹை கார்பன் ஸ்டீலுக்கும் ஓரளவுக்கு ரேஞ்சை யோசிக்க முடியும். அதனால மீடியம்க்கு கண்டிப்பா படிச்சு வச்சு. தென் ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஆப்வியஸ்லி 50 kg. அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 லிட்டர்ஸ். எக்ஸ்பைரி டேட் எவ்வளோனா 90 days. இதெல்லாம் சிமெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட். தென் சிமெண்டோட பார்ட்டிகல் சைஸ், ஒரு பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ இருக்கும்? 90 மைக்ரான். 90 மைக்ரான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் என்ன அப்படின்னா 3.15 அப்படிங்கறத ஆன்சர். ஒரு பார்ட்டிகல்கா இருந்துச்சு அப்படின்னா தான் 1.44 வரும். சரியா? ஸோ 3.15 தான். நீங்க ஜென்ரலா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட்னு எடுத்தாலே 3.15 தான் போடணும். ஓகே, தென் கிளிங்கரோட சைஸ். கிளிங்கர்னா நம்ம அந்த ட்ரை ப்ராசஸ்லயோ வெட் ப்ராசஸ்லயோ சிமெண்ட்டை மேக் பண்ணிட்டு கட்டி கட்டியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்றப்ப தான் நமக்கு சிமெண்ட்ன்றதே கிடைக்கும். அப்போ அந்த கிளிங்கர் என்ன சைஸ்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 3 to 20 mm. அப்படியே இதோட கண்டினியூட்டியா பெலாஸ்டிக் யோசிச்சுக்கோங்க. பெலாஸ்ட் எவ்வளோ இருக்கும்? பெலாஸ்டோட சைஸ் வந்து ஜென்ரலி 20 to 50 mm வரைக்கும் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே,
எஸ். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி ஹைட்ரேஷன் ப்ராசஸ். சிமெண்ட்ல ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், அதே மாதிரி அந்த போர்ஸை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் தனித்தனியா கேட்டிருக்காங்க. ஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கு 23%, அந்த போர்ஸை ஃபில் பண்றதுக்கு 15%. ஸோ டோட்டலா ஒரு சிமெண்ட் வந்து செட் ஆகி முடிஞ்சு அதோட போர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். விச் இஸ் 38. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் IS 456 படி மிக்சிங் டைமும் ஒரு கான்கிரீட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு மிக்சிங் டைமும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸும் அந்த மிக்சர் சுத்தணும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். இட் இஸ் 2 minutes and 20 revolution. 2 minutes and 20 revolution. ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், வெரி குட். 23 and 13 தான் நினைக்கிறேன். 13 இல்ல 15. ஓகேவா மருதீஸ்வரன்? 23 and 15. ஓகே. தென் ஸ்லம்ப் கோன் டெஸ்டோட அந்த ஸ்லம்ப் கோனோட ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஃபால் ஆஃப் கான்கிரீட் வந்து எவ்வளோ தூரத்துல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க டு அவாய்ட் செக்ரிகேஷன். 1.5 மீட்டருக்கு மேல இருந்து, அவ்வளோ ஹைட்டுக்கு மேல இருந்து அந்த கான்கிரீட்டை கொட்டக்கூடாது. ஓகேவா? 1.5 மீட்டர். ரைட். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்லம்ப் கோனோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லம்ப் கோன் இங்கே இருக்கு அப்படின்னா அதோட டாப் டயா வந்து 10, 20, 30. சரியா? டாப் டயா வந்து 10 சென்டிமீட்டர், பாட்டம் டயா வந்து 20 சென்டிமீட்டர், அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் 30 கிராஸ் 30 சென்டிமீட்டர் கிராஸ் 20 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர்னு எழுதுறேன். ஓகே. மோர்டர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த கியூப் என்ன சைஸில் கியூப் போடுவோம் மோர்டருக்கு, சிமெண்ட் மோர்டருக்கு அப்படின்னா 70.6 mm. அதே கான்கிரீட் கியூப் வந்து 150 mm. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ நான் குயிக்காக ஃபில் பண்ணுறேன். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் ஃபைபர் இன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட். கவனிங்க, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து அந்த ஃபைபர்ஸ் போடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு தேங்காய் நார் சொல்கிறேன், பட் அது மாதிரி கார்பன் ஃபைபர்ஸ் இருக்குது, கிளாஸ் ஃபைபர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டீல் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபைபர்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஷேட்டர் ப்ரூஃபாக மாற்றுவாங்க. அப்போ அந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்ல அந்த ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு அதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது, விச் இஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னா அந்த ஃபைபரோட லென்த் பை டயாமீட்டர். ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோட லென்த் பை அதோட டயாமீட்டர், அதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அது என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஜென்ரலி 30 to 150 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 30 to 150. நெக்ஸ்ட் 31. கமான், இன்ட்ராக்டிவ் ஆருங்க, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஆன்சர் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கறதுல சீரியல் நம்பர்ல என்னெல்லாம் தெரியுதோ அதை போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அப்படியே சொல்லிட்டு போறது. ஏன் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதில் இன்ட்ராக்ட் பண்ணணும் அதிகமாக அப்படிங்கிறதுக்காக தான். அதனால எனக்கு குயிக்காக டக்குன்னு ஆன்சர் போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. சீரியல் நம்பரோட போஸ்ட் பண்ணுங்க ஆன்சரை. வெரி குட். 31. கியூப் ஸ்ட்ரென்த் வந்து ஜென்ரலி இட் வில் பி கிரேட்டர் தேன் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் நம்மளோட கான்கிரீட்ல. ஸோ அது இந்த ஷேப் ரீசன்னால எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா கியூப் ஸ்ட்ரென்த் வந்து 25% அதிகமாக இருக்கும் கம்பேர்டு டு சிலிண்டர் ஸ்ட்ரென்த். ரைட். நெக்ஸ்ட் மோர்டரோட ட்ரை வால்யூம் ஆஃப் மோர்டர் அண்ட் வெட் வால்யூம் ஆஃப் மோர்டர். ஸோ ட்ரை வால்யூம் தான் அதிகமாக இருக்கும். வெட் வால்யூமோட கம்பேர் பண்றப்ப எவ்வளவு அதிகமா இருக்கும் மோர்டருக்கு அப்படின்னா 28%, ஆர் அதை வந்து 1.3 மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, 1.3. வெரி குட். அடுத்து கான்கிரீட் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா இது வந்து 1.3 போடுவாங்க, சில இடத்துல 1.28 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து கான்கிரீட் கம்பேர் பண்றப்ப 1.6 ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆர் 1.54 போடுவாங்க. எது போட்டீங்கனாலும் ஓகே தான், நியர் டு இட் சேம் தான். ஓகே. நெக்ஸ்ட் 34, 35 ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த எஃப்ளோரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் மாடரேட்னே சொல்லுவேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஓகே. அப் டு 50% வரைக்கும், அப் டு 50% வரைக்கும் எஃப்ளோரசன்ஸ், அதாவது அந்த எஃப்ளோரசன்ஸ்னா என்னது, சால்யூபிள் சால்ட்ஸ்னால ஒயிட் பேச்சஸ் பிரிக்ல வர்றது. அப் டு 50% வரைக்கவே நான் என்ன சொல்லுவேன், மாடரேட் எஃப்ளோரசன்ஸ் தான் சொல்லுவேன். 50%க்கு மேல போனாதான் சிவியர்னே சொல்லுவேன். ஓகே, பாதிக்கு பாதி. மினிமம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஃபார் அ பிரிக், மினிமம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கமான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கோ இல்லை அதெல்லாம் பத்திலாம் பேசல, மினிமமா ஒரு பிரிக்குக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? நோ, நாட் 0. 34 இருக்கு, 50% தான், 50% தான் அதுக்கு ஆன்சர். 35 சொல்லுங்க. மினிமம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பிரிக். சி, ரொம்ப ஈஸியா இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3.5. ஓகே, தேர்ட் கிளாஸ் பிரிக்கா இருந்துச்சு அப்படின்னா 3.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகே, நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதே செகண்ட் கிளாஸ் பிரிக்கா இருந்துச்சு அப்படின்னா 7 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கா இருந்துச்சுன்னா 10.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ மினிமமா எவ்வளவு இருக்கணும்னு கேட்கிறப்ப இந்த மூணுத்திலே இருக்கிறதுலே லீஸ்ட், அதனால 3.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதாவது ஒரு பிரிக்குன்னு எப்ப சொல்லுவேன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 3.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அது ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்ல அப்படின்னா அது ரபிஷ். ஓகேவா? அதை பிரிக்காவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். சரியா? நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து சர்வே சப்ஜெக்ட் வந்துருச்சு. கமான்,
வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள்னு நான் எப்போ சொல்லுவேன்? ஆங்கிள் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா நான் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவேன். வெரி குட். ஸோ இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 120 டிகிரிஸ் அண்ட் இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 30 டிகிரிஸ். இதுக்குள்ளார தான் இருக்கணும். எதனாலன்னா நான் ட்ரையாங்குலேஷன்ல ஒரு சர்வே ஏரியாவை ட்ரையாங்கிளா பிரிக்கிறப்ப எனக்கு அந்த லைன் ரெண்டும் மீட் பண்றப்ப ரொம்ப ஆங்கிள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இல்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு பர்ஃபெக்ட் பாயிண்டே என்னால அரைவ் பண்ண முடியாது. எங்க மீட் ஆச்சு, இங்கேயா இங்கேயா அப்படின்னு கொண்டே வர முடியாது. அந்த ரீசன்னால நான் வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிளை தான் ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். தென் ஒரு ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் மோஸ்ட்லி எதுல யூஸ் பண்ணுவோம்? ஜியோடெட்டிக் சர்வேயிங்ல ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் வரும். அதாவது இப்படி ட்ரையாங்கிள் இல்லாம இந்த மாதிரி இருக்கும் ட்ரையாங்கிளே. அதுக்கு பேர் தான் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். அதோட மேக்ஸிமம் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா வெரி குட் 540 டிகிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 540 டிகிரி இதெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு. 540 டிகிரி குட். நெக்ஸ்ட் 38 மீன் சி லெவல் எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை வச்சு பேஸ் பண்ணி எடுப்பாங்க? வெரி குட் 19 இயர்ஸ். 19 இயர்ஸ். ஓகே. தென் ஒரு குட் டிராஃப்ட்ஸ்மேனால மேனுவலா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்ணாலேயே அவரால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கேல்ல லீஸ்ட் வந்து 1 mm. அந்த 1 mm 4 வகுத்தா எவ்வளோண்டு குட்டி டிஸ்டன்ஸ் வரும் அது வரைக்கும் அவரால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் 0.25 mm. இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. தென் சர்வே செயினோட அந்த லிங்க் வந்து என்ன மெட்டீரியல்ல மேக் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கேல்வனைஸ்ட் மைல்டு ஸ்டீல். அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். இட் இஸ் 4 mm. ஞாபகம் வச்சுக்கோங்க 4 mm. இதே மாதிரி நம்ம அந்த பிளாஸ்டிக் லிமிட் டெஸ்ட் பண்ணுவோம். சாயில்ல பிளாஸ்டிக் லிமிட் டெஸ்ட்ல அந்த சாயில வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி ரோல் பண்ணி ஒரு த்ரெட் மாதிரி கொண்டு வருவோம். அந்த த்ரெட்டோட டயா என்ன அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். 3 mm. வெரி குட் 3 mm. ரைட். நெக்ஸ்ட் ஹாரிசான் கிளாஸ் அண்ட் இண்டெக்ஸ் கிளாஸ் ஆப்டிக்கல் ஸ்கொயர்ல என்ன ஆங்கிள் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க? ரெண்டு கிளாஸும் என்ன ஆங்கிள் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸை பிளேஸ் பண்ணியிருக்கப்போ ஒன்னோட ஒன்று 45 டிகிரியில இருக்கும். ஆனா இது என்ன மெஷர்மெண்ட் கொடுக்கும், நமக்கு என்ன ஆங்கிள் ஆஃப்செட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரிஸ். ஸோ கவனமா இருங்க. ஆப்டிக்கல் ஸ்கொயர்னு கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள வைக்கிற மிரரோட ஆங்கிள் என்ன, ஆர் பிரிசம் ஸ்கொயர் இருக்கு, பிரிசமோட ஆங்கிள் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா 45 தான். ஆனா அதை வச்சு என்ன ஆங்கிள் நீங்க செட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 90 டிகிரி. வெரி குட். ஸோ சாரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 90 டிகிரி. பிரின்சிபல் வந்து ஒரு மிரர் ஹாரிசான் கிளாஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், திருப்பி அந்த இண்டெக்ஸ் கிளாஸ்லயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். டபுள் ரிஃப்ளெக்ஷன். வெரி குட். ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ரிஃப்ராக்ஷன்னா வேற மீனிங் ஆயிரும். டபுள் ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே குட். நெக்ஸ்ட் தியோட்லைட்டோட லீஸ்ட் கவுண்ட். ஜென்ரலி ஒரு தியோட்லைட்டோட லீஸ்ட் கவுண்ட் அண்ட் அதே மைக்ரோஸ்கோபிக்கா இருந்தா அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ ஜென்ரல் தியோட்லைட் இஸ் 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸ். மினிட்ஸ் இல்ல, 20 செகண்ட்ஸ். மைக்ரோக்கு 1 செகண்ட். ஓகேவா? மைக்ரோஸ்கோபிக் தியோட்லைட்டுக்கு 1 செகண்ட். தென் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ சர்வேயர் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 15 மினிட்ஸ். நீங்க எழுதுறப்ப கூட இதை வந்து செகண்ட்ஸ்னு எழுதிக்கோங்க, இல்லைனா என்ன ஆயிரும்னா செகண்ட்ஸா மினிட்ஸான்னு எக்ஸாம்ல போய் டவுட் வரும். ஸோ சர்வேயர் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 15 மினிட்ஸ். அதே பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 30 மினிட்ஸ். சர்வேயர் காம்பஸ் அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட். இதுல எதுக்கு கண்டிப்பா ட்ரைபாட் வேணும்? ட்ரைபாட் இஸ் மேண்டேட்டரி. எதுக்கு? சர்வேயர் காம்பஸ்க்கா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கா? சர்வேயர் காம்பஸ்க்கு தான். அண்ட் எனக்கு எதுல வந்து ரீடிங் வந்து இன்வெர்டடா இருக்கும்னு கேட்பாங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல. ஏன்னா அதுல தான் பிரிசம் இருக்கும், ரீடிங் நான் அது வழியா பார்ப்பேன். அதே மாதிரி ரீடிங் பார்க்கறதும் ஆப்ஜெக்டை சைட் பண்றதும் பேரலா பண்ண முடியாது எதுலன்னு கேட்பாங்க. அதுவும் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் சர்வேயர் காம்பஸோட டிஃபரன்ஸ்னே நம்ம பார்த்துருப்போம். அந்த டிஃபரன்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் அ தியோட்லைட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? லோவர் பிளேட் அப்படி இல்லைன்னா மெயின் ஸ்கேல் பிளேட்னு சொல்லலாம். மெயின் ஸ்கேல் பிளேட். அண்ட் ஜென்ரலி என்ன சைஸ்ல இருக்கும் அது அப்படின்னா 10 to 12 சென்டிமீட்டர் டயா இருக்கும். ஸோ 10 சென்டிமீட்டர் தியோட்லைட் 12 சென்டிமீட்டர் தியோட்லைட் அப்படின்னு தான் நம்ம சொல்லவே செய்வோம். ஓகேவா? ரைட். தென் value of additive constant and multiplying constant for an external focusing telescope. So additive constant and multiplying constant for an external focusing telescope. External focusing னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வேல்யூ வரணும். இங்க பாருங்க, இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்க்கு தான் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு 0. ஓகே. ரேஞ்ச் வேல்யூஸ் ஃபார் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்னதுன்னா
30ல இருந்து 45 சென்டிமீட்டர். அதே மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா 100. இதுல மாற்றம் இல்ல. சோ வேல்யூ ஃபார் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் மல்டிப்ளையிங் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பட் அண்டர்லைன் பண்ணது ஒழுங்கா பண்ணல. சோ அகைன் திருப்பி இதுக்கும் 30 to 45 அண்ட் இங்க வந்து 100 தான் வரணும். அதே அனலிட்டிக்கல் லென்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்ப இந்த ரோல் ஆஃப் அனலிட்டிக்கல் லென்ஸோ இல்ல இன்டர்னலா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நான் வச்சுட்டேன்னா டெலஸ்கோப்புக்குள்ளேயே அந்த ஃபோக்கஸிங் வந்துடும். அப்ப எனக்கு அங்க அடிட்டிவ் கான்ஸ்டன்டோட ரோல் இல்ல, அதனால அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். சரியா? சோ கொஸ்டினை நல்லா கவனிங்க. எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்னு கொடுத்தாதான் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ வரும். இன்டர்னல் ஃபோக்கஸிங்கா இருந்துச்சு ஆர் அனலிட்டிக்கல் லென்ஸை யூஸ் பண்றதே எதுக்குன்னா இந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை 0 ஆக்கிறதுக்கு தான். சோ அதனால அந்த இதுலலாம் 0 ஆயிரும். ஓகேவா? சரி, ரைட். நெக்ஸ்ட் அடுத்து இதெல்லாம் சொல்லுங்க. அடுத்து SOM ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்து ஃபில் பண்றேன். 52, 53. எஸ். ஸோ டார்ஷன்ல பிரிட்டில் மெட்டீரியல் எப்படி ஃபெயில் ஆகும்? டார்ஷன்ல பிரிட்டில் மெட்டீரியல் இப்போ சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை டார்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ட்விஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுல 45 டிகிரிக்கு கட் வரும். அதே டார்ஷன்ல டக்டைல் மெட்டீரியல் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரியில ஃபெயில் ஆகும். கரெக்ட் தானே? ஆமா. டென்ஷன்ல இப்படி புல் பண்றீங்கன்னா சாக் பீஸ் வந்து பிரிட்டில் மெட்டீரியல்ல 90 டிகிரியில கட் ஆகும். பட் அதே டென்ஷன் டக்டைல் மெட்டீரியல்ல நம்ம மைல்டு ஸ்டீல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோம்ல, அதை அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அதோட கப்கோன் ஃபெயிலியர் வரும். அகைன் திருப்பி அதுவுமே 45 டிகிரியில இருக்கும். ஸோ இதை சாக் பீஸ் எக்ஸாம்பிளா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஐசோட்ரோபிக் எத்தனை, ஆர்த்தோட்ரோபிக் எத்தனை, ஆனைசோட்ரோபிக் எத்தனை அப்படின்னு 3 இருக்கு மொத்தம். ஐசோட்ரோபிக்கு இட் இஸ் 2. வெரி குட், 2. ஆர்த்தோட்ரோபிக்கு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு. ஆர்த்தோட்ரோபிக்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிம்பர். ஸோ 2 டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஐசோட்ரோபிக்னா எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே ப்ராப்பர்ட்டி. ஆனைசோட்ரோபிக்னா ஒரு டைரக்ஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, வெரி குட். ஆர்த்தோட்ரோபிக்கு இட் இஸ் 9 அண்ட் ஆனைசோட்ரோபிக் இட் இஸ் 21. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நிறைய தரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 21 நினைக்கிறேன். 21. ஓகே, சரி. அடுத்து இந்த தரம் ஏஇ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பாய்சான்ஸ் வேல்யூவோட ரேஷியோ என்ன? பாய்சான் ரேஷியோட வேல்யூ என்ன? சாரி, பாய்சான் ரேஷியோட வேல்யூ ரேஞ்ச் என்ன? சி தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா -1ல இருந்து +0.5 வரைக்கும் தியரிட்டிக்கலா. பட் ஆக்சுவலா மெட்டீரியலுக்கெல்லாம் இருக்கிற எல்லா மெட்டீரியலோட பாய்சான்ஸ் வேல்யூவோட ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா 0ல இருந்து 0.5 முடிஞ்சிடும். 0ல இருந்து 0.5 முடிஞ்சிடும். ஓகே, தியரிட்டிக்கலி அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்க கொஸ்டின்லன்னா அப்ப -1 to 0.5 இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்க. அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல, எல்லா வேல்யூவோடது ஐ மீன் லைக் எல்லா மெட்டீரியலோடது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு கேட்டா 0 to 0.5. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இதுல. ரைட், நெக்ஸ்ட். when the far end is fixed, stiffness factor of the member is. far end பிண்டா இருந்தா என்ன, far end ஃப்ரீயா இருந்தா என்ன? far end ஃப்ரீயா இருந்தா 0. far end ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா வெரி குட். far end ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா 4EI/L. 4EI/L. அதே ஃபார் எண்ட் பிண்டா இருந்துச்சு அப்படின்னா 3EI/L. ஓகே, 3EI/L. இதெல்லாமும் நிறைய தரம் டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அடுத்து கேரி ஓவர் மொமெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். மொமெண்ட் டெவலப்ட் அட் தி ஃபார் எண்ட் டிவைடட் பை மொமெண்ட் அட் தி நியர் எண்ட். அந்த கேரி ஓவர் ஃபேக்டர் ஃபிக்ஸ்டு எண்டுக்கு எப்படி இருக்கும், ஹிஞ்ச்டுக்கு எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டு எண்டுக்கு 0 கேரி ஓவர். ஃபிக்ஸ்டு எண்டுக்கு கேரி ஓவர் மொமெண்ட் அண்ட் ஹிஞ்ச்டுக்கு ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா 0, ஹிஞ்ச்டா இருந்தா 0.5. செக் பண்ணுங்க அது இல்ல மாத்தி வருமா? 0.5 ஃபிக்ஸ்டுக்கு, பிண்டுக்கு 0. பிண்டில் தானே மொமெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கு 0.5 அண்ட் பிண்டா இருந்துச்சுன்னா 0. ஓகே, பிண்ட் ஆர் ஹிஞ்ச்டா இருந்ததுன்னா 0. ரைட், நெக்ஸ்ட். இஃப் CU இஸ் வாட் தென் இட் இஸ் சாயில் இஸ் யூனிஃபார்ம்லி கிரேடட் அந்த கர்வ் வில் பி வெர்டிக்கல். CU வேல்யூ 1 ஆர் நியர் டு 1 இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கிரேடட், அதாவது எல்லா பார்ட்டிகளும் ஒரே சைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலி இந்த போர்லி கிரேடட் சாயிலுக்கு CUவும் சரி CCயும் சரி நியர் டு 1 இருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க, நியர் டு 1 இருக்கும். போர்லி கிரேடட்னா என்ன அர்த்தம்? எல்லாமே சேம் சைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் அதே வெல் கிரேடடுக்கு என்ன ரேஞ்ச்ல இருக்கணும் CUவும் CCயும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டினா இருக்கும். ஜென்ரலி CU CC 1 to 3 வரைக்கும் இருக்கிறது CCன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா. CU வந்து சாண்டா இருந்ததுன்னா வேற, கிராவலா இருந்ததுன்னா வேற. கிராவலா இருந்ததுன்னா <6 வரும், சாண்டா இருந்ததுன்னா <4 வரும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கிளாசிபிகேஷன்ல பார்ப்போம் நம்ம அதெல்லாம். ஓகே, தென் ஹைட்ரோமீட்டர் வந்து யூஸ்வலி என்ன டெம்பரேச்சருக்கு கேலிபிரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோமீட்டர் என்ன டெம்பரேச்சருக்கு கேலிபிரேட் பண்ணுவோம்? முதல்ல ஹைட்ரோமீட்டர்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹைட்ரோமீட்டரோட யூசேஜ் என்ன, நம்ம எங்க படிக்கிறோம் இதை? ஒரு லிக்விடோட, வெரி குட், சாயில் மெக்கானிக்ஸ்ல நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் படிக்கிறப்ப ஒன் ஆஃப் தி மெத்தடா இந்த ஹைட்ரோமீட்டர் மெத்தட் படிப்போம். ஃபைன் கிரைண்ட் சாயில எப்படி செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ணி சைஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது.
ஹைட்ரோமீட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு லிக்விடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறது. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கறதோட யூசேஜ் என்ன? ஒரு லிக்விடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ஹைட்ரோமீட்டர். ஓகே, அதை என்ன டெம்பரேச்சருக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். இது நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 27 டிகிரி செல்சியஸ். ஹைக்ரோமீட்டர்னு ஒன்னு இருக்கு. ஹைக்ரோ, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹைக்ரோமீட்டர் வேற, ஹைட்ரோமீட்டர் வேற. ஹைட்ரோமீட்டர் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க. ஹைக்ரோமீட்டர் எதுக்கு? வெரி குட், ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹியூமிடிட்டி, ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? லிக்விட் லிமிட்டை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்னு நம்ம காசாகிராண்டி அப்பரேட்டஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னொன்னு கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட்டை வச்சு நான் லிக்விட் லிமிட் கண்டுபிடிக்கிறப்ப எவ்வளோ பெனட்ரேஷன் நடக்கிற இடத்துல நான் அந்த சாயில் எடுத்து அதுல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் தான்ப்பா லைக் லிக்விட் லிமிட்னு சொல்லுவேன் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். எப்படி காசாகிராண்டிக்கு 25th ப்ளோவோ அதே மாதிரி இங்கேயும் 25 mm பெனட்ரேஷன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, லிக்விட் லிமிட்னாலே 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 mm பெனட்ரேஷன் அப்ப என்ன வாட்டர் கண்டென்ட் இருந்ததோ அதுதான் லிக்விட் லிமிட். ஓகேவா? ரைட். தென் ஷியர் ஸ்ட்ரென்த் அட் லிக்விட் லிமிட் எல்லா சாயிலுக்கும் நியர்லி சேம் வேல்யூ தான் இருக்கும். அது எவ்வளோ அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். இட் இஸ் 2.7 கிலோ பாஸ்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீட்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அந்த அளவு உள்ள இறங்குற வரைக்கும் நான் நம்பர் ஆஃப் ப்ளோஸை கவுண்ட் எடுத்துக்க மாட்டேன். அந்த சீட்டிங் டிரைவ் எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள இறங்கி இருக்கணும், அந்த சாம்பிளர் சாயில் உள்ள போய் சீட் ஆகுறது அது. ஓகே, அதுக்கு நீங்க ஹேமர் ப்ளோ கொடுக்கறத வந்து கவுண்ட்ல எடுக்க மாட்டீங்க நம்பர் ஆஃப் ப்ளோஸ்ல. அது எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 15 சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 சென்டிமீட்டர் சீட்டிங் டிரைவ். தென் இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலால ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணுவீங்க. சிவில் இன்ஜினியரிங்லேயே அதிகமான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ இங்கே தான் வரும். இட் இஸ் 6. வெரி குட். இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா ஆக்சுவலா அந்த இவரோட பேர் என்ன? இன்னொரு பேர் இருக்கு. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலான்றது ஒரு பேர் தான், இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலாக்கு இன்னொரு பேர் அந்த சயின்டிஸ்டோட நேமோட வரும். சரி, தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து அப்படியே டிரான்ஸ்போர்டேஷனுக்கு போகுது. 70th 71. எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்னு ஒன்னா அப்படியே ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரியாக்ஷன் டைம் ஃபார் எஸ்எஸ்டி எவ்வளோ அப்படின்னா 2.5 செகண்ட்ஸ். அதே ஓஎஸ்டியா இருந்ததுன்னா 2 செகண்ட்ஸ். ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். தென் மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன். மினிமம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் எவ்வளோனா 3 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி. அதே அந்த ஓவர்டேக்கிங் ஜோனோட மேக்ஸ் டிசைரபிள் லென்த் அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி. வெரி குட். இஃப் த ஸ்பீட் ஆஃப் தி ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் இஸ் அன்னோன், ஸ்லோ மூவிங் வெஹிக்கலோட ஸ்பீடு கொடுக்கல அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்து எவ்வளவு கம்மியா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெலாசிட்டி மைனஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கலோட வெலாசிட்டி -16 கிலோமீட்டர் பர் ஹவர்ல. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்ரல் ஃபிரிக்ஷன். லாங்கிடியூடனல் கேட்கல, லேட்ரல் வந்து 0.15. இதை தான் நம்ம சூப்பர் எலிவேஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐஆர்சி ரெக்கமெண்ட்ஸ் நோ கிரேட் காம்பன்சேஷன் இஃப் த கிரேடியன்ஸ் ஆர் ஃபிளாட்டர் தேன். வெரி குட். 4%க்கு 4% விட என்னோட லைக் என்ன சொல்றது, இது வந்து ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா, கிரேடியன்ட் வந்து ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா அங்க காம்பன்சேஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ், ஆங்குலாரிட்டி நம்பர். இதோட ரேஞ்ச் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஒன் டைம் படிச்சுக்கோங்க. இதுல என்ன கேட்பாங்கன்னா ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ்ல இந்த 0.6ஐயோ அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது 3/5 ஆர் இந்த இடத்துல இந்த 1/8 டைம்ஸ் இருக்குல்ல, இதை கேள்வி கேட்பாங்க. ஆர் ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸை விட எத்தனை மடங்கு எலாங்கேஷன் இண்டெக்ஸ்க்கு இந்த வேல்யூ அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க. 3 டைம்ஸ். இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு நிறைய முறை. 0.6 வந்து இன்டூ 3 பண்ணீங்கன்னா தான் 1.8 வரும். ஸோ அந்த 3 டைம்ஸ் அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்திருக்கு. டெஃபினிஷன் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கணும், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கணும், ஆங்குலாரிட்டி நம்பர்னா என்ன, அதோட வேல்யூ ரேஞ்ச் எதுல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்திருக்கு இந்த ஏரியாலலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் அக்ரிகேட் லைஸ் பிட்வீன். அக்ரிகேட்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சாயிலுக்கு ஜென்ரலா 2.2ல இருந்து 2.4 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நம்ம பார்த்துருப்போம். அக்ரிகேட்டுக்கு அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெரி குட். வில்லிங்டன்ஸ் டைனமிக் ஃபார்முலா. வெரி குட், வெரி குட் மத்தி. ஸோ 2.6ல இருந்து 2.9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகேட்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ இருக்கும். ஓகே, தென் கர்வேச்சர் ஆஃப் தி ரோடு எந்த வேல்யூக்கு மேல போச்சுன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ எதுக்கு மேல போச்சுன்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் தனியா தேவையில்லை அப்படின்றது கொஸ்டின். இட் இஸ் 300 மீட்டர். 300 மீட்டருக்கு மேல போனா எனக்கு எக்ஸ்ட்ரா வைடனிங் தனியா நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, தென் டிரைவரோட ஐ லெவல் ரோட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1.2 மீட்டர். இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின், ஐஆர்சியோடது. இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும்.
தென் மவுண்டிங் ஹைட் ஆஃப் தி ஹைலைட் மவுண்டிங் ஹைட் ஆஃப் தி ஹெட்லைட் அது. ஸோ ஹெட்லைட்டோட மவுண்டிங் ஹைட் என்ன ஹைட்ல இருக்கும்? வெரி குட், 75 சென்டிமீட்டர் ஆர் 0.75 மீட்டர். ஓகே. தென் ஹெட்லைட் ஆங்கிள் வருதுல, ஹெட்லைட்டை வெளில அடிக்குது இல்ல, அதோட ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1 டிகிரி. 1 டிகிரி. ஓகே. தென் மினிமம் ஹைட் ஆஃப் அன் அப்டக்கிள். ரோட்ல ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா அது மினிமமா இந்த ஹைட்டா இருந்தால் தான் அப்டக்கிளாவே மதிப்பாங்க. இட் இஸ் 15 சென்டிமீட்டர் ஆர் 0.15 மீட்டர். 150 இருந்துச்சுன்னா என் ஹைட்ல இவ்வளவு தூரம் இருக்கும். நான் 180 சென்டிமீட்டர் ஆள் உயரம்லாம் இல்ல. 150 ஆர் 15 சென்டிமீட்டர் ஆர் 0.15 ஓகே. எதுவாக இருந்தாலும் வேல்யூவை ப்ராக்டிக்கலா யோசிச்சிருங்க, அப்படின்னா தப்பு வராது. ஓகே. தென் மினிமம் வேல்யூ ஆஃப் டக்டிலிட்டி ஃபார் அ பிட்டுமின். ஸோ ஜென்ரலி 50 to 75 சென்டிமீட்டர். இதுதான் டக்டிலிட்டி ஆஃப் பிட்டுமின். ஓகே, மினிமமா. தென் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பிட்டுமின். பிட்டுமினோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஜென்ரலி 1.02 நினைக்கிறேன், இந்த ரேஞ்சில் இருக்கு பிட்டுமினோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. 1.02 to 1.05 எடுத்துக்கலாம். ஓகே. தென் ஒரு ரோடை எப்போ நான் ஹில் ரோடுன்னு சொல்லுவேன், அதோட கிரேடியன்ட் எப்படி இருக்கணும், அதோட கிராஸ் ஸ்லோப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 25% ஆர் மோர். ஓகே, 25% ஆர் மோர். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நான் ஹில் ரோடுன்னு சொல்லுவேன். ஓகே. தென் இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஹவர்லி வால்யூம் ஆஃப் தி டிராஃபிக். அந்த டிராஃபிக் வேல்யூவோட ஒரு 29 தரம் தான் அந்த வருஷத்துல அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த டிராஃபிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த டேட்டாக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 30th ஹையஸ்ட் அவர்லி வால்யூம். ஹையஸ்ட் அவர்லி வால்யூம். ஓகே. சரி, அடுத்து ரயில்ஸ் ஹேவிங் யூனிட் வெயிட் பர் மீட்டர் ஆஃப். எதை வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்வி. 52 கிலோகிராம் பர் மீட்டர். ஸோ 52ல இருந்து 16 நினைக்கிறேன், செக் பண்ணுங்க இது மட்டும். 52 to 60. குட். 52 to 60 கிலோகிராம் பர் மீட்டர். ஒரு மீட்டருக்கு இவ்வளோ வெயிட்டாவது இருக்கணும். அந்த அது பேர் என்ன, அந்த அயன் இது இருக்குல்ல, ரயில் இருக்குல்ல, அதோட வெயிட். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வியர் வந்து அந்த ரயிலோட ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட் வந்து எவ்வளவு தூரம் தேய்மானம் நடந்துச்சுன்னா நான் புது ரயிலே மாத்திடுவேன் அப்படின்னா அப் டு 5% வரைக்கும். தெரிஞ்சுக்கோங்க இது, 5% வரைக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் விண்ட் ரெசிஸ்டன்ட் அக்கர்ஸ் when the wind is acting to the direction of train. நம்ம என்ன நினைப்போம், ட்ரெயின் இப்படி போகுது, டைரக்டா அதுக்கு ஆப்போசிட்ல விண்ட் அடிச்சாதான் ரெசிஸ்டன்ஸ் நிறைய நினைப்போம். ஆனா கிடையாது. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லீனியரான ஒரு விஷயம் இல்லையா, அதனால நேரா அதுல அடிக்கிறப்ப விண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்றதோட அந்த ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது மேல ஒரு ஆங்கிள் விண்ட் அடிக்கிறப்பதான் அதுல ரெசிஸ்டன்ஸே நிறைய. அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 60 டிகிரி. தெரிஞ்சுக்கோங்க, 60 டிகிரி. இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம், பட் இதெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு பாஸ்ட்ல. 60 டிகிரி டு தி டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் மூவ்மெண்ட். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியா, மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஒரு சிலது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அந்த புதுசா இருக்கிற டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை தான் நீங்க ரிவைஸ் பண்ணும். இந்த ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிருக்க டேட்டாலாம் உங்களுக்கு இப்ப ரிகலெக்ட் தான் பண்றேன், ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ அதனால புதுசா தெரியிற டேட்டா வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஹார்பர்ல டெப்த். அந்த இடத்துல ஹார்பரோட டெப்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் டெப்த்தை தான் பத்தி பேசுவாங்க. அதுல ரெண்டு இருக்கு. சாஃப்ட் பாட்டமா இருந்தா ஒன்னு, ராக் பாட்டமா இருந்தா ஒன்னு. சாஃப்ட் பாட்டமா இருந்தா லோடட் டிராஃப்ட்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஷிப் இருக்கு, அதுல ஃபுல் லோடு ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த ஷிப்பு கொஞ்சம் தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கும். கரெக்டா, அது எவ்வளவு தூரம் தண்ணியில இறங்குது, பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 1.2 மீட்டராது தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து எனக்கு பாட்டம் வர ஆரம்பிக்கும். இது மினிமமா இருக்கணும். ஸோ அதே மாதிரி ராக் பாட்டமா இருந்ததுன்னா அந்த லோடட் டிராஃப்ட் பிளஸ் 1.8. ஸோ அதனால இந்த 1.2 1.8 ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் டயா ஆஃப் டர்னிங் பேசின், மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் டர்னிங் பேசின். அந்த டர்னிங் பேசின் ஆர் அந்த ஹார்பர்ல வரப்போற லார்ஜஸ்ட் ஷிப்பை விட 2 to 4 டைம்ஸ் ஆச்சு அதோட டயா பெருசா இருக்கணும், டர்னிங் பேசினோட டயா. தென் ஃப்ராட் நம்பர் 1 அப்படின்னா இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. அதே ஃப்ராட்ஸ் நம்பர் லெஸ் தேன் 1னா, ஃப்ராட்ஸ் நம்பர் லெஸ் தேன் 1னா கிரிட்டிக்கலா சப் கிரிட்டிக்கலா? ஃப்ராட்ஸ் நம்பர் லெஸ் தேன் 1 சப் கிரிட்டிக்கல், ஃப்ராட்ஸ் நம்பர் கிரேட்டர் தேன் 1னா கிரிட்டிக்கல். ஓகே. இதே மாதிரி ஃப்ராட்ஸ் நம்பர் மாதிரியே நமக்கு மேக் நம்பருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக் நம்பருக்கு சோனிக் ஃப்ளோ, சப்சோனிக் ஃப்ளோ, ஹைப்பர்சோனிக் ஃப்ளோ. ஜென்ரலி 1 கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு இந்த சப்சோனிக், சூப்பர் சோனிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். 5க்கு மேல 6க்கு மேல போச்சு அப்படின்னா ஹைப்பர்சோனிக்கு போயிடும். ஸோ அதனால அந்த ரேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா, மேக் நம்பருக்கும் ஃப்ராட்ஸ் நம்பருக்கும். அதே மாதிரி ஃப்ராட்ஸ் நம்பர் தானே, ஹைட்ராலிக் ஜம்ப்ல ஃப்ராட்ஸ் நம்பரை வச்சு விதவிதமான ஜம்ப்ஸ் வரும். அண்டுலார் ஜம்ப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஜம்ப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வரும்ல, அந்த ஜம்ப்ஸுக்கும் ரெஸ்பெக்டிவ் ஃப்ராட்ஸ் நம்பர் வேல்யூ தெரிஞ்சு வச்சு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணேன்னா ஞாபகம் இல்லை, நம்ம பார்ப்போம். ஆனால் ஓகே, ஃப்ராட்ஸ் நம்பர். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னா எப்ப சொல்லுவோம், ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு
ஆர் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு அப்படின்னா டெப்த் வந்து half ஆஃப் வித். இப்படி ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் பண்றீங்கன்னா இதோட டெப்த் இருக்குல்ல, இந்த சைட்ல இருந்து இப்படி வரணும், இந்த சைட்ல இருந்து இப்படி வரணும். அப்ப இதோட பாட்டம் வித் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பாட்டம் வித் பின்னு எழுதுறேன். இந்த டெப்த் வந்து டிடி, சாரி, இந்த டெப்த் வந்து இங்க டிடின்னு இருக்கு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டி. இங்க டெப்த்தை பத்தி பேசுறாங்க. ஸோ அதனால டெப்த் இஸ் ஈக்குவல் டு பி பை 2 இருக்கும். அதுதான் ஹாஃப் தி வித்னு போட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி ட்ரபிசாய்டல் செக்ஷன் எப்போ எனக்கு எக்கனாமிக்கலா இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரபிசாய்டோட ஆங்கிள் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து 60 டிகிரியா இருக்கணும். லைக் வெளியில இருந்து பாக்குறப்ப இங்க வந்து 60 டிகிரியா இருக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்லோப் வந்து 1:√3. இந்த சைட் ஸ்லோப் வந்து 1:√3 அப்படின்ற ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஆர் ரொம்ப சிம்பிளி இந்த ரெண்டு சைட்ஸ் இருக்குல்ல, ஸ்லாண்டிங் ஹைட் ஷுட் பி ஈக்குவல் டு டாப் வித்ல இருக்கணும். ஓகே, இதுவும் வந்து நிறைய தரம் ரிப்பீட்டடா எப்போ வந்து ஒரு ட்ரபிசாய்டல் செக்ஷனை எக்கனாமிக்கல்னு சொல்லுவீங்க, எப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் எக்கனாமிக்கல் சொல்லுவீங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ப்ராக்டிக்கலா யோசிச்சிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸ் ரொட்டேட்ஸ் லைக் a சாலிட் பாடி, இதெல்லாம் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 104ல இருந்து அடுத்து பார்க்கணும். சரி, கவனிங்க. ஸோ டேட்டா பேஸ் பண்ணி ஆக்சுவலி கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பண்ணணும். பட் கொஸ்டினா பேசி கொஸ்டினா ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு டிஸ்கஸ் பண்றப்ப இந்த டைம்ல கம்மியாக தான் பண்ணியிருக்க முடியும். அதனால நான் என்ன பண்றேன்னா எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து மேண்டட்ரியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா பேஸ்டு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து என்னெல்லாம் வந்திருக்கோ அதை மொத்தமா கம்பைல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே தானே, இது யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க? இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? எஸ். நிஷாந்த்லாம் லைவ்ல நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். அவங்க மெயின் டாஸ், நாங்க உங்களையே ரொம்ப நாள் கழிச்சு தான் பாக்குறோம். ஓகே, அப்படி பாக்குறப்போ நிஷாந்த் நேம் நான் ரொம்ப பார்க்கல. ஓகே நிஷாந்த், ஓகே தானே, ரீகலெக்ட் பண்ணிட்டே வரீங்களா என் கூடவே? சரி, கண்டினியூ பண்ணுவோமா? எஸ், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 4 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் வாட்டர், ஸ்பெசிபிக் வெயிட்னா என்னது? வெயிட் பை வால்யூம். நம்ம டென்சிட்டினா என்ன? மாஸ் டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9.81 கிலோ நியூட்டன். கிலோ நியூட்டன் கொடுத்ததுனால, ஒருவேளை நியூட்டன் கொடுத்திருந்தா என்ன வந்திருக்கும்? இன்டூ 1000 பண்ணிருப்பீங்க, 9810 வந்திருக்கும். ஸோ இந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட் சி லெவல் இட் இஸ் 101.3 கிலோ பாஸ்கல். 101.3 கிலோ பாஸ்கல் அட்மாஸ்பியரிக் பிரஷரோட வேல்யூ. ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா எத்தனை mm ஆஃப் மெர்க்குரி? இட் இஸ் 716 நினைக்கிறேன். mm தானே கேட்டிருக்காங்க. 760. நோ 13.6 வந்து மெர்க்குரியோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷருங்கிறது, ஏன்னா நம்ம பிரஷரை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? டெப்த் ஆஃப் மெர்க்குரிலையும் மெஷர் பண்ணலாம்ல. ஸோ எவ்வளோ டெப்த் ஆஃப் மெர்க்குரி வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு கேட்கறாங்க. 760 mm ஆர் சென்டிமீட்டர்ல கேட்டால் 76. சரியா? ஓகே, 13.6 வந்து அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. நெக்ஸ்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடி வேல்யூ ஃபார் வென்ச்சரி மீட்டர் 0.95ல இருந்து 0.98 வரைக்கும் இருக்கும். ஓகே, 0.95ல இருந்து 0.98 வரைக்கும். அதே ஆரிஃபைஸ் மீட்டருக்கு சிடி வேல்யூ 0.61ல இருந்து 0.65 வரைக்கும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சி வாட்டர் ஹேஸ் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வேல்யூ. ஃப்ரெஷ் வாட்டரோட சி வாட்டர்ல அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலி சி வாட்டர்ல சலினிட்டி வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ பர்சன்ட் கம்மி வேல்யூ இருக்கா? பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மின்னு வேல்யூ இருக்கா? ஏதாவது 20% லெஸ். சி வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்சிஜன் வேல்யூ 20% கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு ஃப்ரெஷ் வாட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எவ்வளோ பிபிஎம் இருக்கணும்? ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோ பிபிஎம் மினிமமா இருக்கணும் டு சப்போர்ட் அக்வாட்டிக் லைஃப்? வெரி குட், 4 ppm. தென் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் டு பேக் வாஷ் பண்றதுக்காக மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் தேவைப்படும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின். 2 to 3 2 to 5? அதாவது ரேபிட் சான் ஃபில்டர்ல ஃபில்டர் ஆகி தண்ணி வெளில வருது இல்ல, அதுல ஒரு பர்சன்டேஜ் திருப்பி நம்ம பேக் வாஷிங்க்கு யூஸ் பண்ணி ஆகணும். அந்த பேக் வாஷிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 2 to 5%. ஓகே, 2 to 5 எங்க இருக்கு? இருக்கா? 2 to 5% தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 to 5%. தென் ஃப்ரெஷ் வாட்டர் அதோட டென்சிட்டி எங்க மேக்ஸிமமா இருக்கும்னா இங்க இருந்தது தான் ஆன்சர். அந்த 4 டிகிரிஸ் இங்க இருக்குல்ல, அதுதான் இங்க ஆன்சர். 4 டிகிரி செல்சியஸ்ல தான் அதோட டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, தென் மினிமம் டொமஸ்டிக் டிமாண்ட் ஃபார் வாட்டர் இஸ், டொமஸ்டிக் டிமாண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் 135 liters ஃபார் லோ இன்கம் குரூப். ஆஸ் பர் ஐஎஸ் கோட் என்னது? ஐஎஸ் கோட் என்னது வாட்டர் டிமாண்டுக்கு? ஐஎஸ் 1172 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐஎஸ் 1172 படி தான் இந்த வாட்டர் டிமாண்ட் வேல்யூ. ஓகே,
தென் இது எனக்கு சொல்லுங்க, ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். இது இந்த தடவை நடந்த ஏஇ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இதோடது எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. 30 டைம்ஸ்னு ஏதோ கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜென்ரலி ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து 100 to 200 யூனிட் சொல்லணும். 100 to 200 லிட்டர்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் சொல்லுங்க, எவ்வளோ எவ்வளோ வேகத்தில் அது இதாகும். 100 to 200 ஓகே. இது வந்து 3000 to 6000 இந்த வேல்யூ ஓகே. பட் யூனிட் வந்து லிட்டர்ஸ் per meter square per hour. Liters per meter square per hour. Liters per meter square per hour. இது ஒன்றும் இல்லை, டேட்டாஸ் டு ரிமெம்பர் தான். மவுண்டிங் ஹைட் ஆஃப் வாஷ் பேஷன், இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நம்ம டபிள்யூல படிக்க வேண்டிய வேல்யூஸ். மவுண்டிங் ஹைட் ஆஃப் அ வாஷ் பேஷன் 75 சென்டிமீட்டர். சில் லெவலும் நம்ம விண்டோவோட சில் லெவல் சொல்லுவோம்ல, அது இந்த வாஷ் பேஷனோட ஹைட். இதெல்லாம் ஜென்ரலி 75 சென்டிமீட்டர். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம நிற்கிறோம்னா இப்போ 75 சென்டிமீட்டர்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் வாஷ் பேஷன்? ஸோ 30 அப்போ 2.5 அடி கிட்டத்தட்ட. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து 2.5 அடிக்கு மேலே நமக்கு வாஷ் பேஷன் இருக்கும் ஜென்ரலி. ஓகே. தென் மினிமம் டயாமீட்டர் ஆஃப் தி மேன்ஹோல், இது எல்லாருமே சொல்லலாம். டயாமீட்டர் ஆஃப் தி மேன்ஹோல் மினிமமாக 50 சென்டிமீட்டர் ஆச்சு இருக்கணும். தென் ஃபயர் ஹைட்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பைப்போட டயாமீட்டர் எவ்வளோ பெருசு இருக்கணும்? ஃபயர் ஹைட்ரண்ட்றது எவ்வளோ இருக்கணும்? 150 mm ஆர் 100 mm. வீட்டில் போடுற ஹவுஸ் சீவர் கனெக்ஷன் இருக்குல்ல, ஜென்ரலாக வீட்டுக்குள்ளார சீவர் லைன் போடுவாங்கல்ல, அது எத்தனை இன்ச் பைப் போடுவாங்கன்னா 4 இன்ச் பைப்பு போடுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 4 இன்ச்னா அகைன் இட் இஸ் 100 mm. தென் மினிமம் வேல்யூ ஆஃப் டெப்த் ஆஃப் வாட்டர் சீல். வாட்டர் சீல் தான் நம்ம கிளாசெட்ஸ்லாம் தண்ணி நிற்கிறது பார்க்குறோம்ல, அது வந்து எதுக்காக? ஃபவுல் ஸ்மெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த வாட்டர் சீல் வைக்கணும். அந்த வாட்டர் சீலோட டெப்த் எவ்வளோ இருக்கணும்னா 75 mm. இந்த டேட்டா எல்லாமே மிஸ் பண்ணிடுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஸ்டாண்டர்ட் பிஓடியை எப்போ மெஷர் பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் பிஓடி வந்து at 5 days அண்ட் at 20 degree Celsius. 5 days at 20 degree Celsius. ஓகே. தென் பிஓடி 5 அல்டிமேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ்? பிஓடி 5 வந்து 68% ஆஃப் பிஓடி அல்டிமேட். அதே மாதிரி பிஓடி 10 டேஸ்க்கு வர்றப்ப 90% ஆஃப் பிஓடி அல்டிமேட். இதெல்லாமும் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த டேட்டாலாம். ஓகே. நெக்ஸ்ட் பிஓடி பாட்டிலோட வால்யூம் என்ன? இது ஒரு சில இடத்துல 200 கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டாண்டர்டா லெபார்டரியில யூஸ் பண்றதெல்லாம் 300 ml தான். 300 ml லிட்டர் இல்லை, ml. தென் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் சீவேஜ் இன் இந்தியா. இது டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 20 degree Celsius. ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சப்ளை? நீங்க ஒரு சிட்டிக்கு வாட்டர் சப்ளை பண்றீங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்னுக்கு சீவேஜா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் சீவேஜா வரும்? 80%. 80%. ஓகே. இதுதான் இந்தியன் கண்டிஷன்ல எடுத்துப்போம். நெக்ஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் ஃபார் ஃபிஷ் சர்வே ஆர் அக்வாட்டிக் லைஃப் சர்வே ஆகிறதுக்கு மினிமமா எவ்வளோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கணும்? 4 ppm. 4 ppm. தென் கார்பனீசியஸ் டிமாண்ட் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 20 days வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிஓடின்னு சொல்லுவோம்ல, 20 days வரைக்கும் இருக்கும். நைட்ரஜனியஸ் டிமாண்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் பிஓடி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஆஃப்டர் 5 to 8 days. 5 to 8 daysக்கு அப்புறம் தான் எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் பிஓடி ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிஓடி, செகண்ட் ஸ்டேஜ் பிஓடிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தென் ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் பிஓடி ஆஃப் அ டொமஸ்டிக் சீவேஜ் எவ்வளோனா 80 grams per person per day ஆர் சில இடத்துல கிலோகிராம்ல கொடுக்குறாங்க 0.08 கிலோகிராம். அது ஓகேவா? டிவைடட் பை 1000ல. ஸோ அதனால 0.8 இல்லை, 0.08 கிலோகிராம். ஸோ கிலோகிராம்ல சொல்லணும்னா அவ்வளோ, கிராம்ல சொல்லணும்னா 80 gram per person per day. ஒரு முனிசிபல் சீவேஜ்ல நார்மலா பிஓடி என்ன ரேஞ்சில் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் 200 to 500. இட் இஸ் 200 to 500. ஓகே. நெக்ஸ்ட் இன் சர்க்குலர் சீவர் ஃபார் கம்பைன்டு சிஸ்டம் த ஃபிளக்சுவேஷன் இன் டிஸ்சார்ஜ் குட் பி. என்ன சொல்றாங்கன்னா, கம்பைன்டு சிஸ்டம்னா என்னது? எனக்கு சீவேஜும் ஸ்ட்ராங் வாட்டரும் ஒரே இதில் போகுது, ஒரே சீவேஜ் பைப்புக்குள்ளே போகுது. அதான் கம்பைன்டு சீவர் சிஸ்டம். அதில் போகிறப்ப மழை நாளில் மழை தண்ணியும் சேர்ந்து ஓடுறோம், அதே ட்ரை வெதர் ஃப்ளோவில் வெறும் சீவேஜ் மட்டும் ஓடும். இது ரெண்டுத்துக்குமான வேரியேஷன் எவ்வளோ? லைக் என்ன சொல்கிறது, வெட் வெதர் ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ராமோடு இருக்கப்ப எவ்வளோ இருக்கும், அதோட கம்பேர் பண்ணுறப்ப ட்ரை வெதர் ஃப்ளோவில் எவ்வளோ இருக்கும்? ஸோ சம்மரில் இருக்கிறதோட கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகமாக இருக்கும் வெட் வெதர் ஃப்ளோ. ஸோ அதனால அந்த 25 times ஒரே ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
தென் எக் ஷேப்டு சீவர்ல என்னால சேம் டிஸ்சார்ஜுக்கு ஹையர் வெலாசிட்டி அட்டைன் பண்ண முடியுது. அது எவ்வளவு பர்சன்டேஜ் அட்டைன் பண்ண முடியுதுன்னா 2 to 15% அதிகமா. இந்த ரெண்டு டேட்டா கொஸ்டின் முன்னாடி வந்திருக்கு. 133, 134 புதுசா இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட்ல நடந்து போறப்ப அந்த தண்ணி உள்ள போறதுக்கு வழி வச்சிருப்பாங்கல்ல, மழை தண்ணி உள்ள போறதுக்கு, அது எவ்வளவு இன்டர்வல்ல வைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 30 மீட்டர். 30 மீட்டர். தென் கோர் ஸ்கிரீனோட மெஷ்ஷோட வேல்யூ யூஸ்வலி மோர் தேன் 50 mm. மீடியம் ஸ்கிரீனுக்கு 6 to 40 mm. ஃபைன் ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 to 3 mm. இந்த ரேஞ்சில் என்னோட ஸ்கிரீன்ஸோட மெஷ்ஷோட வேல்யூ இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் MLVSS மிக்ஸ்டு லிக்வர் வாலடைல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து மிக்ஸ்டு லிக்வர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்ல இருந்து 80% தான் இருக்கும். 80%. ஓகே. தென் அமௌண்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஜென்ரேட்டட் பை 1% per day. இதுதான் நம்ம இப்போ பேசணும். இது வந்து BOD. அது நம்ம பேசினது. சாலிட் வேஸ்ட் நீங்க குப்பை போடுறீங்களா, ஒரு நாளைக்கு டஸ்ட்பின்ல நீங்க போடுற ஒரு ஆள் போடுற குப்பையோட அளவு வந்து எவ்வளவு இருக்கும்னா 1/2 கிலோல இருந்து 0.8 kg வரைக்கும், 3/4 கிலோ வரைக்கும். நம்ம தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணி பாட்டில் போடுறோம், இல்லை ஏதாவது குப்பை போடுறோம், ரப்பிஷ் பேப்பர் போடுறோம் அப்படின்னா அதோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் குப்பை போடுறோம். ஓகே. தென் மீசோஃபிலிக் டெம்பரேச்சர் ரேஞ்ச். கமான், இதெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? இதெல்லாம் ஆனரோபிக் டீகம்போசிஷன். ஆனரோபிக் டீகம்போசிஷன் கீழே இந்த டெம்பரேச்சர் வேல்யூலாம் வரும். ஓகே. அதுல மீசோஃபிலிக் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆர் அதே மாதிரி தெர்மோஃபிலிக் வந்து 40 டிகிரி டு 60 டிகிரி வரைக்கும் இருக்கும். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான மிட் பாயிண்டான வேல்யூ 29 டிகிரி செல்சியஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 டிகிரி செல்சியஸ். இதை கூட நிறைய தரம் கேட்டிருக்காங்க. 29, 54 கூட டைரக்டா நிறைய தரம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீசோஃபிலிக் ரேஞ்ச்னா என்ன, தெர்மோஃபிலிக் ரேஞ்ச்னா என்னன்றது. நெக்ஸ்ட் ரெகுலர் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதுல ஜென்ரலா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயே எங்க ரொம்ப காஸ்ட் போகுதுன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல தான். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா மொத்த பட்ஜெட்ல 80% இந்த குப்பை எல்லாம் கலெக்ட் பண்றாங்கல்ல லாரியில, அதுக்கான செலவே ஆயிரும். ஓகே. தென் பர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் C/N ரேஷியோ இல்ல கார்பேஜோட டென்சிட்டி கேட்டிருக்காங்க. இட் இஸ் 450 to 900 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஓகே. C/N ரேஷியோட ரேஞ்ச் சொல்லுங்க. C/N ரேஷியோ காம்போஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா காம்போஸ்டிங் மூலமா ஒரு குப்பை வந்து மக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும், C/N ரேஷியோ என்ன ரேஞ்சில் இருக்கணும். இது ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா கேட்டிருக்காங்க நிறைய தரம். கேமரா வேணா மாத்திருப்போம். ஸோ இட் இஸ் C/N ரேஷியோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 30 to 40, சாரி 30 to 50. கார்பன் டு நைட்ரஜன் ரேஷியோ அது. ஓகேவா. 30க்கு கீழே போனா என்ன, 50க்கு மேல போனா என்னன்றதும் கேள்வி கேட்டிருக்காங்க. C/N ரேஷியோ காம்போஸ்டிங் நடக்கணும் அப்படின்னா C/N ரேஷியோ 30 to 50 இருக்கணும். 30க்கு கீழே போச்சுன்னா எனக்கு நைட்ரஜன் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி 50க்கு மேலே போச்சுனாலும் எனக்கு செல் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான் நைட்ரஜன் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதனால அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. 30 to 50க்குள்ளார இருக்கணும். இது நிறைய தரம் கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபார் எஃபெக்டிவ் காம்போஸ்டிங். காம்போஸ்டிங் நல்லா நடக்கணும்னா அதுக்கு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன, 55%. 55%. ஓகே. தென் வேஸ்ட் லேண்ட்ஃபில் கெட் ஸ்டெபிளைஸ்டு. ஓகே. ஜென்ரலா லேண்ட்ஃபில் வந்து எவ்வளவு மாசத்துல ஸ்டெபிளைஸ் ஆகும், டீகம்போசிஷன் நடந்து முடிக்கும்னா 2 to 4 மாசம். தென் எவ்வளவு வால்யூம் செட்டில் ஆகும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 மீட்டருக்கு வந்து அதை டம்ப் பண்றீங்கன்னா மக்க அது செட்டில் ஆகிட்டே வரும். எவ்வளவு தூரம் செட்டில் ஆகும்னா 20 to 40% வரைக்கும் அது செட்டில் ஆகும். ஓகே. தென் மேக்ஸிமம் கார்பன் மோனாக்சைடு எமிஷன் ஐடிலிங்னா என்ன, வண்டி ஓடாதப்ப அப்படின்னா 3% ஃபார் கார்ஸ், பைக்குக்கு 4.5% வரைக்கும் அலோவ் பண்றாங்க. தோ கார்பன் மோனாக்சைடு இஸ் டாக்ஸிக், எமிஷன்ஸ்ல அது இருக்க தான் செய்யுது. ஓகே. தென் ட்ரை அடியபேட்டிக் லாப்ஸ் ரேட். லாப்ஸ் ரேட்னா என்ன, மேலே போக போக ஆல்டிடியூட் ஏற டெம்பரேச்சர்ல டிராப் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும், ட்ரையா இருந்தா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.8 டிகிரி செல்சியஸ் per கிலோமீட்டர். அதே வெட் அடியபேட்டிக்கா இருந்துச்சுன்னா 6.5 or 6 டிகிரி செல்சியஸ் per கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. தென் ட்ராபோஸ்பியரோட லேயர் எவ்வளோ, ஜென்ரலி கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும், வெரி குட், 11 to 15 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு ட்ராபோஸ்பியர் தான் இருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர்ல 30% தான் குளோரின் இருக்கும். ஓகே. பியூர் குளோரின் கிடையாது ப்ளீச்சிங் பவுடர். கால்சியம் ஆக்சி குளோரைடு அதுதான் ப்ளீச்சிங் பவுடர். CaO
Cl2 நினைக்கிறேன். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அதுதான் ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் ஃபார்முலா. அதுல வெறும் 30% தான் கெமிக்கல் ஆர் குளோரின் இருக்கும். பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் ஆர்சனிக். இந்த பெர்மிசிபிள் லிமிட்ஸ்லாம் தனியா இருக்கு. நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நான் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு டேபிள்ல கொடுத்துருக்கேன். பேசிக்கா நீங்க என்ன படிக்கணுங்கிறது லேட்டர் ஸ்டேஜ்ல வருது நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் ஆர்சனிக் எவ்வளோனா 0.01 ppm. ஓகே. WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி 0.03 ppmனு இருக்கும். ஸோ 1 ஆர் 3 ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன்ல இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரலி டோட்டல் சாலிட்ஸ்ல 45% ஆர்கானிக்கும் 55% இன்ஆர்கானிக் சாலிட்ஸும் இருக்கும். எதுல ஒரு சீவேஜ்ல சீவேஜ்ல தான். ஓகே. தென் சூப்பர்நேட்டன்ட் லிக்விட் ஹேஸ் அண்ட் பிஓடி வேல்யூ ஆஃப் அபவுட். சூப்பர்நேட்டன்ட் லிக்விட்னா என்னது? காம்போஸ்டிங் பண்றப்ப நீங்க வந்து உங்களுக்கு அதுல கிடைக்கிற அந்த வாட்டர் இருக்குல்ல, லீச்சேட்னு சொல்லுவாங்க. ஆர் லைக் நீங்க அனரோபிக் டீகம்போசிஷன் பண்றப்ப என்ன ஆகும்னா ஒன்னு மீத்தேன் கேஸ் வரும். அனரோபிக் டீகம்போசிஷன் அப்போ ஒன்னு மீத்தேன் கேஸ் வரும், CO2 கேஸ் வரும். இது கேஷியஸ் ஸ்டேட்ல. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்ல ஸ்லட்ஜ் கிடைக்கும், மக்கின பொருள் கிடைக்கும் ஸ்லட்ஜ். அதுல டீகம்போசிஷன் ஆனதுனால பிஓடி வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் லிக்விடாவும் வரும் வெளில. அந்த லிக்விடுக்கு பேரு சூப்பர்நேட்டன்ட் லிக்விட். அதோட பிஓடி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 3000 ppm வரைக்கும் இருக்கும். 3000 ppm வரைக்கும் இருக்கும். இதை திருப்பி என்ன பண்ணுவாங்க? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குள்ளேயே விட்டு திருப்பி கிரியேட் பண்ணுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர்நேட்டன்ட் லிக்விடோட பிஓடி வேல்யூ உள்ள வர முனிசிபலே எவ்வளவுதான் பார்த்தோம்? 100ல இருந்து 300 தான் பார்த்தோம். பட் இது கான்சென்ட்ரேட் ஆயிடுது. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 3000 ppm வரைக்கும் இதோட பிஓடி வேல்யூ இருக்கும். இது எதுக்கு கீழே வர்றது? ஒரு ஆனரோபிக் டீகம்போசிஷன் கீழே. அதோட ரிசல்ட்டா 3 கிடைக்கும். ஒன்னு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், ஒன்னு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும், ஒன்னு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். கேஸ்ல இருக்கிறது மீத்தேன் அண்ட் CO2. சாலிட்ல கிடைக்கிறது ஸ்லட்ஜ், லிக்விட்ல கிடைக்கிறது சூப்பர்நேட்டன்ட் லிக்விட். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் குளோரின் டேப்லெட் 0.5 கிராம் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் டேப்லெட்டை வச்சு என்னால 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் வரைக்கும் சுத்தப்படுத்த முடியும். இது ஒரே ஒரு தரம் எனக்கு தெரிஞ்ச SSC JEல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட்னஸை மெஷர் பண்றதுக்கு நிறைய யூனிட் இருக்கு. அதுல ஒன்று வந்து ppm ஆர் மில்லிகிராம் பர் லிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் CaCO3 நமக்கு தெரியும். அதை தவிர்த்து 2 யூனிட் இருக்கு. 1 ஃப்ரெஞ்ச் ஆஃப் ஹார்ட்னஸ் அப்படின்னா 10 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆஃப் ஹார்ட்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் CaCO3. அதே 1 டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் அப்படின்னா எத்தனை ppmனு தெரிஞ்சுக்கோங்க. 14.25 ppm. 14.25 ppm. ஹார்ட்னஸ்க்கு அதர் யூனிட்ஸ். ஹார்ட்னஸை ஏன் இன் டர்ம்ஸ் ஆஃப் CaCO3ல மெஷர் பண்றோம்? ஹார்ட்னஸை எதனால CaCO3 டேர்ம்ஸ்ல மெஷர் பண்றோம்? அண்ட் ஹார்ட்னஸோட ரேஞ்ச் என்ன? அக்செப்டபிள் ரேஞ்ச் என்ன ஹார்ட்னஸ் ஒரு முனிசிபல் வாட்டர் சப்ளைக்கு? CO3 தான் ரீசன் ஃபார் ஹார்ட்னஸ். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஹார்ட்னஸ் கிரியேட் பண்ணோம்னா கால்சியம் குளோரைடும் ஹார்ட்னஸ் தான், கால்சியம் கார்பனேட்டும் ஹார்ட்னஸ் தான், இல்ல மெக்னீசியம் குளோரைடும் ஹார்ட்னஸ் கொடுக்கும், மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் எதுனாலும் மெக்னீசியம் ஆர் கால்சியம் சால்ட் எது வந்தாலுமே ஹார்ட்னஸ் கொடுக்க தான் போகுது. அதே மாதிரி அது குளோரைடு கூட எல்லாம் சேருது அப்படின்னா பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், கார்பனேட் கூட எல்லாம் சேருது ஆர் பைகார்பனேட் கூட எல்லாம் சேருதுன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ். இதெல்லாம் ஓகே. இவ்வளோ சால்ட்ஸ் இருக்கப்ப நான் ஏன் ஹார்ட்னஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் CaCO3ல மட்டும் மெஷர் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு கேட்கிறேன். வெரி குட். ஈஸி கால்குலேஷனுக்காக இருக்கும் ஒன்னு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸிலி பிரசிபிடேட் ஆகும். மற்ற சால்ட்ஸோட கம்பேர் பண்றப்ப ஈஸி டு பிரசிபிடேட். ஸோ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்பவும் எனக்கு இந்த ஹார்ட்னஸ் வந்து பிரசிபிடேட்டா எவ்வளவு தங்குச்சுன்றதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதனால CaCO3 டேர்ம்ஸ்ல பேசுறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ரிலேட்டடா 161ல இருந்து டிகிரி ஆஃப் அக்யூரசி இதுக்கு என்ன IS கோடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. IS 1200. ஒரு லென்த்தை மெஷர் பண்றீங்க, ஒரு வீட்டில் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லென்த் ஏதோ ஒரு வேல்யூ மெஷர் பண்றீங்கன்னா அது எவ்வளோக்கு அக்யூரேட்டா இருக்கணும்னா 0.01 மீட்டருக்கு. அதே ஒரு ஏரியாவை மெஷர் பண்றீங்க அப்படின்னா அகைன் அது 0.01 மீட்டர் ஸ்கொயருக்கு. ஒரு வால்யூம் கால்குலேட் பண்றீங்க, எர்த் ஒர்க்கோ இல்ல கான்கிரீட் ஒர்க்கோ அப்படின்னா அதுவும் அதோட அக்யூரசி வந்து 0.01 m3. வுட் ஒர்க்குக்கு மட்டும் காஸ்ட் ரொம்ப அதிகம்ன்றதுனால இன்னும் அக்யூரசி போவாங்க. ஸோ 0.001 மீட்டர் கியூப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாமும் கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நடந்த ஏஇல கூட இதுல ஏதோ கேஷன் JDOல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தென் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்லாப், பீம், காலம் இதுக்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் வரைக்கும் அக்யூரசி பார்ப்பாங்க. இந்த பலகெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, ஷட்டர்லாம் அடிக்கிறப்ப இந்த அக்யூரசிக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்
ஒரு லேபர் டே அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்? கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்ப்போம். 8 ஹவர்ஸ் தான். ஆனா சைட் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா கூட குறைஞ்சது 16 மணி நேரம் இருக்க வேண்டி வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கண்டிஜென்சிஸ் ஃபார் அன்சர்டனிட்டி அண்ட் ஓவர்லோட்ஸ். கண்டிஜென்சிஸ் அப்படின்னா என்ன செலவு வரும்னே தெரியாது. அதனால ஏதாவது ஒரு கலாமிட்டிஸ் வரலாம். ஏதோ ஒரு ரீசன்னால அடிஷ்னலா ஒரு காஸ்ட் வந்து எஸ்டிமேட் போடுறப்பவே கூட சேர்த்து வச்சுப்போம். அது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி குட். 3 to 5%. 3 to 5%. தென் எலக்ட்ரிஃபிகேஷன். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்லாம் பண்றோம்ல வீட்டுக்குள்ள அந்த ஒயரிங் அந்த அந்த ஃபேன் இதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும்னா ஜென்ரலா ஓவரால் எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல இருந்து 5 to 8%. 5 to 8%. ஓகே. இப்போவுமே ஆஃப் வாட்ன்றதோட சேர்த்து படிங்க. பெர்சன்டேஜ் படிச்சீங்கன்னா எங்க பெர்சன்டேஜ் படிச்சாலும் இட் இஸ் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட் அப்படின்றதோட சேர்த்து தான் படிக்கணும். ஓகே. தென் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளைவும் கிட்டத்தட்ட அதே தான் 5 to 8% வரைக்கும் தேவைப்படும். டிபார்ட்மெண்டல் சார்ஜஸ் ஆர் சென்டேஜ் சார்ஜஸ் இல்ல சூப்பர்விஷன் சார்ஜஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதோட வேல்யூ வந்து அகைன் ஜென்ரலி 5 to 10%. 5 to 10%. ஓகே. தென் டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இப்போ இந்த பேட்சிங் பிளான்ட்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துக்குலாம் மொத்த காஸ்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் செலவாயிரும் அப்படின்னா 1 to 1.5% வரைக்கும் செலவாயிரும். 1 to 1.5%. தென் ஒர்க் சார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த வாட்ச்மேன்ஸ் மார்ஷல்ஸ்லாம் ரோட்ல நீங்க மெட்ரோ ஒர்க்லாம் போறப்ப மார்ஷல்ஸ் நிற்பாங்க டிராஃபிக் டைரக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் சார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படும்? 1.5 to 2% ஆஃப் ஓவரால் எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஜென்ரலா ஒரு ப்ராஜெக்ட்ல லேபருக்கு மட்டும் எவ்வளோ காஸ்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. பட் ஆக்சுவல் கேஸ்ல அது 30%, 35, 40 வரைக்கும் போகுது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 25% ஃபார் லேபர். இதை இந்த ஏஇல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 25 மொத்தம் 100% காஸ்ட்ல 25 லேபருக்கு போயிருச்சுன்னா மீதி மெட்டீரியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% இருக்கும். அதை தவிர்த்து தான் இந்த ஓவர் ஹெட்ஸ் அது இதெல்லாம். ஸோ அரௌண்ட் 65 வந்து ஃபார் மெட்டீரியல். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க டைரக்டா இதை கேட்காம இது இதை தெரிஞ்சிருந்தா அது இன்னொன்று ஆன்சர் பண்ற மாதிரியான அலைடு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க டேட்டால. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் செப்டிக் டேங்க். ஜென்ரலா செப்டிக் டேங்கோட காஸ்ட் ஓவரால் எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல இருந்து 3 to 4% வரைக்கும் வந்துடும். சரியா? ஸோ ஒரு ஜென்ரலா ஒரு பில்டிங்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வால்ஸே கன்சியூம் பண்ணிட போகுது அப்படின்னா 30 to 40%. ஓவரால் பில்ட் ஏரியால 30 to 40% வால்ஸே கன்சியூம் பண்ணி நம்ம நினைப்போம் அவ்வளோவா அப்படின்னு. பட் 9 inch வால் தான் அவுட்டர் வால் போடுவாங்க. அப்புறம் இன்டீரியர் பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாராளமா ஓவரால் ஏரியால 30 to 40% கன்சியூம் பண்ணிடும். தென் ரெண்ட் ஃபிக்சேஷன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முனிசிபல் ஏரியாவுக்கு மோர் தேன் 7% ஆஃப் கிராஸ் ரெண்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு மோர் தேன் 9%. நான் ரெசிடென்ஷியலாக இருந்தால் அப் டு 12% வரைக்கும் போகிறாங்க. ஓகே. அதாவது ஓவரால் அந்த லைக் கேபிட்டல் காஸ்ட்ல இருந்து எவ்வளோங்கிற மாதிரி. ஓகே. ஜஸ்ட் பெர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். பிளிந்த் ஏரியால எவ்வளோ ஏரியா வந்து ஹரிசாண்டல் சர்க்குலேஷனுக்கு போயிடும் அப்படின்னா 10 to 15%. ஹரிசாண்டல் சர்க்குலேஷன்ல என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்க. ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் ஏரியால பாசேஜ், காரிடார்ஸ் இதெல்லாம் ஹரிசாண்டல்ல. வெர்டிக்கல்ல எலிவேட்டர், அப்புறம் வந்து எஸ்கலேட்டர் வைக்கிறீங்கன்னா அது, அப்புறம் லைக் நம்மளோட ஸ்டெப்ஸ், ஸ்டேர் கேஸ் இதெல்லாம் வெர்டிக்கல் சர்க்குலேஷன். ஸோ ஓவரால் பிளிந்த் ஏரியால எவ்வளோ தூரம் வெர்டிக்கல் சர்க்குலேஷனுக்கு போகும் அப்படின்னா 4 to 5%. 4 to 5%. Then carpet area is how many percentage of plinth area? It is 60 to 75% வந்து கார்பெட் ஏரியாவை பிளிந்த் ஏரியான்னு சொல்றோம். கார்பெட் ஏரியானா என்னது? பிளிந்த் ஏரியானா இன்க்ளூடிங் வால் ஏரியா வந்து சேர்த்து நான் பிளிந்த் ஏரியான்னு சொல்லிடுவேன். கார்பெட் ஏரியானா என்னது? லிவபிள் ஏரியா. வெரி குட். அதுல என்னெல்லாம் வராது? கிச்சன் வராது, ரெஸ்ட் ரூம்ஸ் வராது, பேசேஜஸ் வராது, சர்க்குலேஷன் ஏரியாலாம் வராது. வெறுமே லிவிங் ரூம் அண்ட் டைனிங் இதை மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஃப்ளோர் ஏரியானா என்ன? ஃப்ளோர் ஏரியா. வெரி குட். எக்ஸ்க்ளூடிங் வால். பிளிந்த் ஏரியா மைனஸ் வால் ஏரியா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஃப்ளோர் ஏரியா. எங்கெல்லாம் கால் வைக்க முடியுமோ உங்களால அதெல்லாம் ஃப்ளோர் ஏரியா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் உங்களால கால் வைக்க முடியுமோ அதெல்லாம் ஃப்ளோர் ஏரியா. ரைட். நெக்ஸ்ட் நான் ஃபுல்ஃபில்மெண்ட். அக்ரிமெண்ட் படி நடக்கல அப்படின்னா அந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் பெனால்ட்டி போட முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். இட் இஸ் 10% ஆஃப் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் வரைக்கும் பெனால்ட்டி போடலாம். ஓகேவா? ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் எவ்வளோ பர்சன்டேஜ்? இதெல்லாம் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் இஎம்டி கட்டுவாங்கல்ல டெண்டர் அப்ப. இட் இஸ் 2% ஆஃப் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஓகே.
அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் இன்க்ளூடிங் இஎம்டி அப்படின்னா 10%, வெறும் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோனா 8%. ஓகேவா? ரைட். தென் இன் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் ஜென்ரலாக எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா 10% வரைக்கும் தான் வைக்கலாம். மொபிலைசேஷன் அட்வான்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிசோர்ஸஸை கொண்டு வரணும், எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வரணும், அதுக்காக பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்குலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ மொபிலைசேஷன் அட்வான்ஸ் இனிஷியலாகவே கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னா அகைன் அதுவும் 10 to 15%. 10 to 15%. டோட்டல் டிப்ரிசியேஷன் ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு அதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எவ்வளோனா 0, டெப்ரிசியேட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1%. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலி ஸ்கிராப் ஆர் சால்வேஜ் வேல்யூ ஒரு பில்டிங்க்கு இனிஷியலாக நீங்கள் கட்டுற காஸ்ட்லேருந்து 10% ஆகுது திருப்பி உங்களுக்கு ஸ்கிராப்பாவோ இல்லை சால்வேஜ் ஆவோ கிடச்சிரும். ஓகேவா? தென் முனிசிபல் டாக்ஸஸ் ஜென்ரலி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் இன்கம் மொத்தமாக அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ இன்கம் வருதோ அதுலேருந்து 10 to 25% வரைக்கும் முனிசிபல் டாக்ஸாக போயிடும். எர்த் ஒர்க்கை லீட் அண்ட் லிஃப்ட்ல சொல்லுவாங்க. லீடுனா லென்த்து, லிஃப்ட்னா டெப்த். ஸோ 30 மீட்டர் லீட் அண்ட் 1.5 மீட்டர் டெப்த் ஆர் லிஃப்ட்டுக்கு நம்ம பேசுவோம். ஸோ லீட் அண்ட் லிஃப்ட் ஸ்டாண்டர்ட் எவ்வளோனா 30 மீட்டர் அண்ட் 1.5 மீட்டர். ட்ரை வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இப்போ தான் பேசணும். வெட் வால்யூம் கூட கான்கிரீட்டுக்குனா 1.6 ஆர் 1.54. அதே மோர்டருக்குன்னா 1.28 அப்படி இல்லைனா 1.3. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் 1 பேக் ஆஃப் சிமெண்ட் இதெல்லாம் இப்போ தான் பேசணும்னு நினைக்கிறேன். மீட்டர் கியூப்ல கேட்டிருக்காங்க. லிட்டரில் வந்து 35 லிட்டர்ஸ் சொன்னேன். மீட்டர் கியூப்ல அப்போ எவ்வளோ? வெரி குட், 0.035. ஒரு மீட்டர் கியூப் 1000 லிட்டர். ஒரு குவிண்டால்னா எவ்வளோ? ஒரு குவிண்டால் 1000 கேஜி இல்லை, 1000 கேஜினா டன்னு. ஒரு டன்னு தான் 1000 கேஜி. ஒரு குவிண்டால்னா 100 கேஜி. ஒரு குவிண்டால்னா 100 கேஜி. 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் ஒர்க் நீட்ஸ் 500 பிரிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சது. திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டரிங் அகெயின் 12 mm. தென் ப்ரொடக்டிவிட்டி, இந்த ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் தெரியணும். 1 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட் ஃப்ளோர் போடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் எவ்வளோ போடுவாங்க? 7.5 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு ஒரு பர்சனால ஒரு நாளைக்கு கான்கிரீட் ஃப்ளோர் போட முடியும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் தெரியணும். ப்ரொடக்டிவிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸும் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் ஆயிருக்கிறதுக்கு தெரியணும். அதே பிரிக் ஒர்க் இன் ஃபவுண்டேஷன் பிளிந்த் ஒர்க்லலாம் 1.25 மீட்டர் கியூப் பர் பர்சன் பர் டே ஆர் 600 பிரிக்ஸ் ஒரு நாளைக்கு மேசன்ட்ரி ஒர்க் ஒரு மேசனால பண்ண முடியும், ஸ்கில்டு பர்சனால. சாஃப்ட் வுட் சா பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 6 மீட்டர் ஸ்கொயர். ஹார்ட் வுட்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால 4 மீட்டர் ஸ்கொயர், 6 to 4. பெண்டிங் அண்ட் டையிங் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து 375 கிலோ அளவுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பெண்ட் பண்ணி டை பண்ண முடியும். ரீஎன்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மீட்டர் கியூப் பர் தான். அதே நார்மல் பிரிக் ஒர்க்கு ரீஎன்ஃபோர்ஸ் பிரிக் ஒர்க்னா பிரிக் ஒர்க்லேயே சம்டைம்ஸ் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுவாக இருந்தால் 1 மீட்டர் கியூப் பர் பர்சன் பர் டே தான், ஆர் 500 பிரிக்ஸ். அதே நார்மல் மேசன்ட்ரி ஆர் பிளிந்த் ஒர்க்லான்னா 1.25 ஆர் 600 பிரிக்ஸ். ஓகே, ஒரு அன்ஸ்கில்டு லேபர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரிக்ஸை வந்து எடுத்து வைக்க முடியும்? ஓகே, கிட்டத்தட்ட 4000 பிரிக்ஸ். 4000 பிரிக்ஸ். நெக்ஸ்ட், நோ டிடக்ஷன் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எந்த டிடக்ஷனும் நம்ம பண்ண மாட்டோம் கான்கிரீட் கால்குலேஷன் பண்ணுறப்ப. தென் எப்பெல்லாம் ஒரு பைப்புக்கு வந்து கிராஸ் செக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னா அப் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குன்னா அது வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு டிடக்ஷன்லாம் பண்ண மாட்டோம். அதோட பெரிய பைப்பு வால்குள்ள போகுதுன்னா அப்பதான் நம்ம டிடக்ஷன் பண்ணுவோம். தென் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு எப்போ வரைக்கும் டிடக்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ ஜன்னல் ஓப்பனிங் இல்லை சின்ன வென்டிலேட்டர் ஓப்பனிங்லாம் வைக்கிறோம் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மேசன்ட்ரி ஒர்க்குக்கு எந்த டிடக்ஷனும் பண்ண மாட்டோம். அதுலேயும் பிரிக் வச்சு கட்டுற மாதிரி தான் கால்குலேஷன் போட்டு அதுக்கும் பிரிக் வாங்கிடுவோம். பட் அதோட பெரிய சைஸ்ல நீங்க ஒரு ஓப்பனிங் வைக்கிறீங்க மேசன்ட்ரி ஒர்க்ல, ஒரு டோர் விண்டோலாம் பெரிய விண்டோலாம் வருதுன்னா அப்பதான் நீங்க டிடக்ஷன் பண்ணுவீங்க. ஸோ 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எதுக்கு, 100 வந்து பைப்புக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் பிளாஸ்டரிங்கோட டிடக்ஷன், இது நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல மேல என்ன ஒரு ஆசன் தெரில, எஸ்எஸ்சிலையும் சரி ஏஐலையும் சரி. ஸோ 0.5 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குன்னா அதுக்கு நீங்க டிடக்ஷனே பண்ணாதீங்க, அங்கேயும் பிளாஸ்டரிங் பண்ற மாதிரியே நினைச்சுக்கோங்க. 0.5ல இருந்து 3 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா ஒரு சைடு பிளாஸ்டரிங்க்கு மட்டும் டிடக்ஷன் பண்ணிருங்க. 3 மீட்டர் ஸ்கொயரோட பெரிய ஓப்பனிங்கா இருக்கா அப்பனா நீங்க 2 சைடும் டிடக்ஷன் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டரிங் பண்ண போறது இல்லைன்னு டிடக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கும் லைக் அதுக்கு ஆகிற சிமெண்ட் அதுக்கான லேபர் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் கால்குலேஷன். ஓகே,
சரி. அதே மாரி லீடுக்கு நம்ம எக்ஸ்கவேஷன் பண்றோம்ல, அது மெட்டல் ரோட்ஸ்க்கு எதுவும் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தேவையில்ல. பட் அதே கார்ட்ஸ் ரோட், சாண்ட் ரோடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிஷனலா கரெக்ஷன் ஃபேக்டர் போட்டுப்பாங்க. ஸோ தட் அதிகமா நீங்க தோன்ற மாரி கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ தட் 1.1, 1.4 எல்லாம் உள்ளார வரும். அதே மாரி பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் சர்ஃபேஸ்ல பெயிண்ட் பண்றதுக்கும் க்ரூகேட்டட் அப்டின்னா இப்டி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். இந்த ஷட்டர்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்க இடத்துல பெயிண்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 1.1 இன்டூ பிளெயின் ஏரியா ஒரு ஷட்டர் இருக்குப்பா. அதோட ஹைட் வந்து 6 அடி. அப்புறம் வந்து விட்த் வந்து ஒரு 6 அடின்னா, இந்த 6x6ன்ற ஏரியாவ எடுத்துட்டு, அது கூட ஒரு 10% அதிகமா இருக்க மாரி எடுத்துப்பீங்க அந்த க்ரூகேஷன்ஸ்க்காக. ஸோ க்ரூகேட்டட் ஸ்டீல் ஷீட், செமி க்ரூகேட்டட் ஷீட்டுக்குலாம் 1.1 இன்டூ பிளெயின் ஏரியா. அதே 1.2 இன்டூ பிளெயின் ஏரியா வந்து ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ஷீட்டுக்கு. இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதுவும் நெறைய தடவ கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கவனமா இருங்க. நெக்ஸ்ட் 4.6 கிரேட் போல்ட் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? FY என்ன? FU என்ன? இந்த 4 இருக்குல்ல, அது கூட அப்படியே 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதுதான் FU வேல்யூ. 400 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அந்த போல்ட் மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரென்த். சாரி அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஈல்டு வேணும்னா இந்த 400 கூட அந்த அதுக்கப்புறம் இருக்கிற 0.6 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 240 அது 240 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் தான் அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகேவா? சரி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி ஃபாஸ்ட்னர் ஷால் நாட் பி லெஸ் தேன் எந்த கேஸ்லயும் 2 போல்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 2.5 டைம்ஸ் ஆஃப் போல்ட் டயாவோட கம்மியா இருக்கவே கூடாது. இப்படி இருந்தா ஹோல்ஸ் பக்கத்து பக்கத்துல வரும். பிளேட் ஃபெயில் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி டூ அட்ஜசன்ட் ஃபாஸ்ட்னர்ஸ் ஷால் நாட் எக்ஸீட் அதிகபட்சம் இதுக்கு மேல போகக்கூடாது. அப்படின்னா எவ்வளோ? 32 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் ஆர் ஆர் 200 mm செக் பண்ணுங்க. 300 mm. ஓகே. ஸோ குறைஞ்சபட்சம் 2 போல்ட்டுக்கு நடுவுல இதோட கம்மியா டிஸ்டன்ஸ் போகக்கூடாது அப்படின்னா, அது வந்து 2.5 டைம்ஸ் ஆஃப் டயா. அதிகபட்சம் 2 போல்ட்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னா, 32 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் பிளேட் ஆர் 300 mm. ஸோ இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்திருக்கு இதெல்லாம். பேசிக்கான இதுதான். ஸ்டீலோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்த இந்த ஏரியாலாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட். When the length of joint is how many times then it is called as a long joint. எப்போ ஒரு ஜாயிண்ட்ட லாங் ஜாயிண்ட்னு சொல்லுவேன்? 2 பிளேட்ட வச்சு இப்படி போல்ட் போட்டுட்டே வரேன். எப்ப அந்த ஜாயிண்ட் லாங் ஜாயிண்ட்னு சொல்லுவேன்? When its length is greater than 15 times of dia of bolt. 15 times of dia of bolt விட அதிகமா இருந்துச்சுன்னா அது லாங் ஜாயிண்ட். grip length 2 பிளேட்ட மேல 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 இப்படி வச்சு இப்படி வைக்கிறேன். டபுள் கார்பன் ஜாயிண்ட்லலாம் ஆர் லேப் ஜாயிண்ட்லலாம். அப்ப இந்த லென்த் இருக்குல்ல, நான் இங்க கை வைக்கிறேன் பாருங்க. இந்த லென்த் இருக்குல்ல, இதுதான் grip length. இது எப்ப லார்ஜ் grip அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த grip length வந்து மோர் தேன் 5 டைம்ஸ் ஆஃப் டயாவா இருந்துச்சுன்னா, அப்ப grip lengthன்னு சொல்லுவேன். ஓகே. greater than 5 times of D, then it is a large grip தான். ஓகே. நெக்ஸ்ட். கரெக்ஷன் ஃபார் பேக்கிங் பிளேட். எப்ப பேக்கிங் பிளேட்டுக்குன்னு ஒரு கரெக்ஷன் போடுவேன்? டபுள் கவர் பட் ஜாயிண்ட்ல ஒரு பிளேட் ஒரு திக்னஸ்லயும் இன்னொரு பிளேட் இன்னொரு திக்னஸ்லயும் இருந்ததுன்னா, அதுக்கு நடுவுல நான் வந்து கவர் பிளேட் வைப்பேன். அந்த கவர் பிளேட் வந்து 6 mmக்கு மேல போச்சுன்னா தான் நான் பேக்கிங் பிளேட் கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 mmக்கு மேல போச்சுன்னா தான் பேக்கிங் பிளேட்டுக்கு கரெக்ஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் இன் வெல்ட் ஷால் நாட் எக்ஸீட். வெல்ட்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன? 2 பிளேட் இப்படி கனெக்ட் பண்றேன். இப்படி கனெக்ட் பண்றேன். இது மேலயும் இது கீழயும் கொஞ்சம் அதிகமா அடிஷனலா வெல்ட் அடிப்பேன். அது 3 mmக்கு மேல போகக்கூடாது. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் வெல்ட் வந்து 3 mmக்கு மேல போகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அது வந்து லோடு தாங்காது. ஒன்லி ஃபார் ஸ்டெபிலிட்டி. இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு. தென் எட்ஜ் ப்ரிப்பரேஷனே பண்ண வேண்டாம். டைரக்டா நீ பட் வெல்ட் அடிக்கலாம். எவ்வளவு தூரம் வரைக்கும்? உன்னோட பிளேட் திக்னஸ் எவ்வளவு வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா வெல்ட் அடிக்கலாம். அப்படின்னா அப் டு 8 mm வரைக்கும் ஸ்கொயர் பட் வெல்ட் இஸ் பாசிபிள். அதுக்கு மேல 2 பிளேட்டோட திக்னஸ்ல எந்த பிளேட் போனாலும் நீங்க என்ன பண்ணணும்? எட்ஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இந்த WW எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி எட்ஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நான் எதை பத்தி பேசுறேன்லாம் புரியுது தானே எல்லாருக்குமே? ஏதாவது புரியல, இது என்னன்னு தெரியல சார் அப்படின்னா ஏதாவது கேளுங்க. நான் எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க, கான்செப்டா உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அப்படியே ஃப்ளோவா போயிட்டு இருக்கேன். ஓகே. டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கலெக்ட் பண்ணணும்ன்றதுனால டேட்டா மட்டும் ரெக்கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது புரியல, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே. when the cross section of the fillet weld is isosceles triangle. ஸோ இந்த மாதிரி ஒரு எனக்கு இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல வெல்ட் அடிப்பேன். ஸோ ஒரு லைக் கிராஸ் செக்ஷன் வந்து அந்த வெல்டோட கிராஸ் செக்ஷன் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்கு அப்படின்னா அதோட ஆங்கிள் என்ன மேக் பண்ணியிருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இட் இஸ் 45 டிகிரி. இட் இஸ் 45 டிகிரி. ஓகே. அப்போதான் அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபில்லட் வெல்டுன்னு சொல்லுவோம். தென் ரெயின்ஃபால் ஹைட்ராலஜி வந்துருது. ஸோ ரெயின்ஃபால் வேல்யூ எப்போ மெஷர் பண்ணுவோம்? டெய்லி காலையில் 8 மணியா 8:30 மணியா? எவ்ரிடே மார்னிங் 8:30 AM
நான் ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேஷன்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் அதுல ஒரு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு ரெக்கார்டிங் டைப்பா இருக்கணும். அட்லீஸ்ட் 10% ஆச்சு எனக்கு ரெக்கார்டிங் டைப்பா இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் 10% ஆச்சு எனக்கு ரெக்கார்டிங் டைப் காஜா இருக்கணும். ஆவரேஜ் ரெயின்ஃபால் வேல்யூ ஃபார் அ பர்ட்டிகுலர் டேட், மந்த் ஆர் அ இயர் ஓவர் த பீரியட் ஆஃப் 30 இயர்ஸ்ன்னு இருக்கிறத நான் என்னன்னு சொல்லுவேன்னா, நார்மல் பிரசிபிடேஷன்னு சொல்லுவேன். நார்மல் பிரசிபிடேஷன். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் 35 இயர்ஸ் ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்ரி வருஷம் கடைசி 35 வருஷத்தோட ஆனுவல் ரெயின்ஃபாலுக்கு ஆவரேஜ் எடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்றாங்க. அதான் அதோட பேரு. ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ ரிவர்ஸ்ல கேட்கலாம். நார்மல் பிரசிபிடேஷனுக்கு எவ்வளோ இயர்ஸ் டேட்டா எடுப்பீங்க? 30 இயர்ஸ். ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபாலுக்கு எவ்வளோ இயர்ஸ் டேட்டா எடுப்பீங்க? 35 இயர்ஸ். ஓகே. ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியா எவ்வளோ? 119 சென்டிமீட்டர். சைமன்ஸ் காஜோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் 12.7 சென்டிமீட்டர். அதே நீங்க சைஃபான் டைப் எழுதணும். சைஃபான் டைப் அதுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் 203 mm. எவாப்பரி மீட்டர் இருக்குல்ல, எவாப்பரி மீட்டருக்கு 1.22 மீட்டர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வேல்யூஸ்லாம். தென் ஹை ஸ்பான் டு டெப்த் ரேஷியோ பாசிபிள் எப்போ நம்மளோட ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல எவ்வளோ தூரம் வரைக்கும் அப்படின்னா எல்பைடி வந்து 40 to 45 வரைக்கும் கூட பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட். ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டோட கொஸ்டின். கெமிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுல டெண்டான்ஸை புல் பண்ண மாட்டோம். பட் அந்த சிமெண்ட் வந்து எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட்டோட காம்போசிஷன் என்ன? 75% போர்ட்லேண்ட் சிமெண்ட், 15% ஐ அலுமினா, 10% ஜிப்சம். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தென் மேக்னல் பிளாட்டன் பெல்ஜியம், அதாவது ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் போஸ்ட் டென்ஷனிங். மெத்தட் ஆஃப் போஸ்ட் டென்ஷனிங் அதில் யூஸ் பண்ணுற ஸ்டான்ஸோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டயா என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 to 8 mm. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ்னால மட்டும் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல எவ்வளோ லாஸ், ஐ மீன் அதில் ஸ்ட்ரெயின் லாஸ்ட் எவ்வளோ நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.0008. ஓகே. அதே மாதிரி இனிஷியல் அட் த டைம் ஆஃப் இனிஷியல் டென்ஷனிங் த மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஒரு டெண்டான்ல நான் இனிஷியலாக ப்ரீ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப நிறைய டென்ஷன் கொடுத்துருப்பேன். அது அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ல 80% தான் அட்டைன் ஆயிருக்கணும். அதை விட அதிகமாக போச்சுன்னா அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அல்டிமேட்டா அது வந்து 1000 கிலோ பாஸ்கல் வந்து தாங்கும் அப்படின்னா நீங்க அதுல டென்ஷன் கொடுக்குறப்ப அப் டு 800 கிலோ பாஸ்கல் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு மேல அதை டென்ஷன் பண்ணீங்கன்னா அது ஃபெயில் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஸோ அல்டிமேட்ல இருந்து 80%. சரியா? நெக்ஸ்ட் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ்ட் இன் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும் அப்படின்னா 4%. இந்த 4%ல க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ்னால மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த 0.0008. ஓகேவா? ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மொத்தமாக எவ்வளோ ஸ்ட்ரெயின்னா 4%. க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ்னால எவ்வளோ எடுத்துக்கும்னு கேட்டால் 0.0008. ஓகே. தென் மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் ஃபார் போஸ்ட் டென்ஷனிங். போஸ்ட் டென்ஷனிங்க்கு எவ்வளோ மினிமம் கிரேட்? M30 M40 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எதுக்கு எதுன்னு தான் மறந்துடும். ப்ரீ எக்ஸாமுக்கு முன்னாடி தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ M40 அண்ட் போஸ்ட்டுக்கு M30. ஓகே. காம் பீரியட்னு எப்போ சொல்லுவோம்? எதை வந்து காம் பீரியட்னு சொல்லுவோம்? பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வென் த விண்ட் வெலாசிட்டி இஸ். இப்போ ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் வர்றது எப்போ வந்து என்னோட விண்ட் வெலாசிட்டி வந்து 6.5 கிலோமீட்டர் பர் ஹவரை விட கம்மியாக இருக்கோ அப்போனா நான் அதை வந்து காம் பீரியட்னு சொல்லுவேன். அப்போனா காற்று அந்த காற்று வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே. தென் டெல்டா வேல்யூ ஆஃப் ஃபார் சுகர் கேன். சுகர் கேன் கிராப்போட டெல்டா வேல்யூ எவ்வளோனா 120 சென்டிமீட்டர். ஓகே. தென் இதை தவிர ஆர்சிசியில் நம்ம நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ சே ஃபார் காலம் எடுத்துக்கோங்களேன். காலமில் ஆர்சிசி காலமில் மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் ஒரு சர்க்குலர் காலம்க்கு எவ்வளோ இருக்கணும்? லாங்கிடியூட்னல் பார் மினிமம் 6 பார்ஸ் இருக்கணும். வெரி குட். ரெக்டாங்குலராக இருந்துச்சுன்னா 4 பார்ஸ் இருக்கணும். அதே ரெக்டாங்குலருக்கு லைக் என்ன சொல்றது, சீஸ்மிக் ஆக்டிவிட்டிக்கு அதை ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே எவ்வளோ இருக்கணும்? ரெக்டாங்குலருக்கே 8ன்னு நினைக்கிறேன். இதுவும் உங்களோட ஐஎஸ் கோட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் கவர் வேல்யூஸ். ஃபூட்டிங்க்குனா 50 mm, காலம்க்குனா 40 mm, அப்படியே குறைஞ்சிட்டே போகும். பீமுக்குனா 30 mm 20 mm வரைக்கும், ஸ்லாபுக்கும் அதே மாதிரி 10 to 15 mm வரைக்கும் கவர் இருக்கும். ஓகே. தென் வேற காலம் ரிலேட்டடாக வேற என்ன கேட்கலாம்? எவ்வளோ மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் இருக்கலான்றதை கேட்டிருப்பாங்க. இந்த 2 பாருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் லாங்கிடியூட்னலி அந்த சர்க்கம்ஃபரன்ஷியலாக எவ்வளோ இருக்கலாம்? இப்போ நடந்த ஏஇல கேட்டாங்க. இட் இஸ் 300 mm. ஒரு அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 mm. ஓகே.
தென் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதுவும் நிறைய தரம் கொஸ்டின் வந்திருக்கு. காலம்ல மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லாங்கிடியூட்னல் எவ்வளோ இருக்கணும்? 0.8. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும்? இது மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். மேக்ஸிமம்க்கும் இருக்கு வேல்யூ. மேக்ஸிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் 6%. வெரி குட், 6%. ஸ்லாப் பீமுக்கெல்லாம் மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ? கிராஸ் செக்ஷன் ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கணும் ஸ்லாபுக்கு? மினிமம் 0.04 பிடின்னு படிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? 0.04% ஆஃப் பிடின்னு படிப்பீங்க. இதே அது 2 பாருக்கு வரும். மைல்டு ஸ்டீலுக்குனா ஒன்று, HYSD பாருக்குனா ஒன்று. ஓகேவா? எஸ், 0.04 டைம்ஸ் ஆஃப் பிடி தான், சாரி பர்சன்டேஜ் இல்லை. அதே வந்து நீங்க சொல்றது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே எவ்வளோ இருக்கலாம்னா 0.12 ஆர் 0.15. HYSD இருந்ததுன்னா 0.15, 0.12 வந்து மைல்டு ஸ்டீலா இருந்துச்சுன்னா. ஓகே, எஸ் எஸ். நான் சொன்னது ஏரியா வச்சு சொன்னேன். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோன்னு. இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டீலோட மினிமம் பர்சன்டேஜ் வந்து 2 விதத்துலையும் சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். லைக் அதே மாதிரி வேற என்ன இருக்கு? 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? லாங்கர் ஸ்பேன் பை ஷார்ட்டர் ஸ்பேன் when it is more than 2 அப்படி இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா? 1 வே ஸ்லாப், 1 வே ஸ்லாப். ஓகே, ரைட். தென் டிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியாஸ். சப்போர்ட், ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ ஸ்லாபா இருந்தா என்ன டிஃப்ளெக்ஷன், அதாவது ஸ்பேன் பை எல்பைடி ரேஷியோ, ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எவ்வளோ, கண்டினியூஸா இருந்தா எவ்வளோ, கேன்டிலிவரா இருந்தா எவ்வளோ. இந்த டேபிள் இருக்கும்ல ஒன்று, 7 சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20யா 21 நினைக்கிறேன், 20ஓ 21ஓ. தென் கண்டினியூஸ்க்கு 26. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக். மேக்ஸிமம் பர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ ஒரு ஸ்லாப்ல? 2 வேல்யூ வரும். ஒன்று 250. இது வந்து பார்ட்டிஷன்லாம் எரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பார்ட்டிஷன் எரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் பார்ட்டிஷன். அதுக்கு முன்னாடி, பார்ட்டிஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 300 கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த மேக்ஸிமம் பர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, 300 350 செக் பண்ணுங்க. ஓகே, சரி. இதெல்லாம் வந்து IS 456ல இருக்கக்கூடிய டேட்டா. காலமுக்கு தனியா செட் ஆஃப் டேட்டா, ஸ்லாபுக்கு தனியா செட் ஆஃப் டேட்டாஸ், ஃபூட்டிங்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட், இதை தவிர்த்து நான் இந்த டேட்டால வேற என்னெல்லாம் இன்க்ளூசிவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டேபிள் வேல்யூஸ் எல்லாம் இதுல சேர்த்திருக்கேன். ஓகே, இந்த ஒரு டேபிளை ஃபில் பண்ணுவோம். எனக்கு டக்குன்னு சொல்லுங்க. வாய்ட் ரேஷியோட ரேஞ்ச் என்ன? சாயில்ல வாய்ட் ரேஷியோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கலாம்? 0க்கு மேல இருக்கலாமா, 0வோட கம்மியா இருக்கலாமா, 1 மேல இருக்கலாமா, இல்ல 0 to 1 இருக்கணுமா? E can take any value greater than, E can take any value greater than 1. 0.5ல E இருக்காதா? E can take any value greater than 0. ஓகேவா? 0வா இருக்கலாமா? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 போடலாமா? போட முடியாது. ஏன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எப்பவுமே 0 ஆகாது. ஓகேவா? சரி, பொராசிட்டியோட ரேஞ்சு, பொராசிட்டியோட ரேஞ்சு 0 ஆகவே முடியாது. 100 ஆக முடியுமா? 100 ஆகணும்னா வால்யூம் ஆஃப் வாய்டும் டோட்டல் வால்யூமும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, வாய்டு ஃபுல்லா மொத்த வால்யூமுக்கு இருந்துச்சுன்னா மண்ணே இல்லை. மண்ணே இல்லைன்னா அதையே நான் இங்க படிக்கணும். ஸோ 0 லெஸ் தேன் n லெஸ் தேன் 100 பர்சன்டேஜ்ல சொல்றீங்கன்னா பர்சன்டேஜ்ல. ஓகே, வாய்ட் ரேஷியோ வேல்யூ எப்பவுமே பாயிண்ட்ல தான் சொல்லணும், ஆர் டெசிமல் நம்பர்ல தான் சொல்லணும். பட் பொராசிட்டி வந்து பர்சன்டேஜ்ல சொல்லணும். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், இட் கேன் டேக் 0, அதே சமயம் இட் கேன் டேக் 100 as well. ஃபுல்லி சேச்சுரேட்டட்ல 100 இருக்கும். ட்ரை ஸ்டேட்ல டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0வா இருக்கும். அதே மாதிரி தான் ஏர் கண்டென்ட்டும். இட் கேன் டேக் 0, இட் கேன் டேக் 100%. ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பிளஸ் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 100%. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட் 0வா இருக்கலாம், ஈட்டாயே 100 இருக்கலாமா? 100 இருந்தா என்ன ஆயிரும்? மொத்த வால்யூம் ஏர்னு அர்த்தம். அப்ப 100 ஆக முடியாது. ஸோ இப்படி இருக்கும். 0 less than or equal to percentage of air voids, but percentage of air voids is always less than 100. இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் வந்து பெக்யூலியரா இருக்குல்ல, அதனால டவுட் வரலாம், அதனால கேட்கலாம். வாட்டர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் கேன் டேக் எனி வேல்யூ greater than or equal to 0. வாட்டர் கண்டென்ட் 0வாகவும் இருக்கலாம்ல ட்ரை ஸ்டேட்ல. ஸோ இட் கேன் டேக் எனி வேல்யூ greater than or equal to 0. சாயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜென்ரலி 2.3ல இருந்தே 2.4, 2.5 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கிராவல், கோபல்லாம் சேர்க்குறீங்கன்னா 2.67 வரைக்கும் கூட போகும். ஓகே,
சரி, இதெல்லாம் பேசிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வேற என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்றேன். இதெல்லாம் ஆனா ஒன் டைம் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு ரிலேட்டிவ் டென்சிட்டி. கண்டிப்பா இதோட ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தென் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கிளே. இதோட ரேஞ்ச் படிக்கிறப்பவே இதோட ஃபார்முலாவும் ரீகலெக்ட் பண்ணிட்டே வாங்க. சரியா? இப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டினா Emax மைனஸ் Enax டிவைடட் பை Emax மைனஸ் E மினிமம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாரி சென்சிட்டிவிட்டி ஆஃப் கிளேவோட ரேஞ்ச் என்ன? டேபிள் வேல்யூஸ் படிக்கிறப்போ ஒரு டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச் மட்டும் மைண்ட்ல அதாவது இந்த ரேஞ்ச் பாயிண்ட் அதாவது 15%லேருந்து 100 வரைக்கும் போகும். 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கும். அப்புறம் மினிமமா இருந்துச்சுன்னா லெஸ் அப்படியே போக போக அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் தான் படிக்கணுமே தவிர ஃபுல் வேல்யூ உட்காந்து படிக்க முடியாது. படிச்சாலும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால என்ன பேட்டர்ன்ல இது என்ன ரேஞ்சில் அது இருக்கு அப்படி இருந்தா என்ன அர்த்தம்ன்றத சும்மா ஒரு கிளிம்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டேபிள் கண்டிப்பா வேல்யூ ஃபுல்லா படிச்சே ஆகணும். சாயில் மெக்கானிக்ஸோட பேசிக் டேபிள். தென் லைக் குரூப் இண்டெக்ஸோட வேல்யூ ஜென்ரலி 0 to 20 இருக்கும். ஹையர் தி வேல்யூ போரர் தி சாயில். தென் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இது நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னாலும் நான் என்னன்னு தான் ரிப்போர்ட் பண்ணணும், 0 தான் ரிப்போர்ட் பண்ணணும். நெகட்டிவ்ல போடக்கூடாது வேல்யூவை. சரியா? தென் ஆக்டிவிட்டி நம்பருக்கு ஒரு டேபிள். இதே மாதிரி ஹைவே இன்ஜினியரிங்ல கேரேஜ் வித்துக்கு, சூப்பர் எலிவேஷனுக்கு, எந்தெந்த இயர்ல என்னென்ன ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்றது, தென் ஃபார்மேஷன் வித்துக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன டிரான்ஸ்வர் ஸ்லோப், எப்போ எப்போ பிளேன் டெரைன் சொல்லுவேன், எப்போ ரோலிங் டெரைன் சொல்லுவேன் அதுக்கு, தென் கிரேடியன்ட். இதுல இருந்து நிறைய முறை கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் டெரைனுக்கு என்ன கிரேடியன்ட் கேட்குறாங்க, ரூலிங்கா லிமிட்டிங்கா எக்ஸப்ஷனலா, இந்த டேபிள் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். தென் 20-year ரோட் பிளான், ஆப்வியஸ்லி பேசிக் டேட்டா. தென் கேம்பரோட வேல்யூ, கேம்பரோட வேல்யூவும் எல்லா வாட்டியும் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதனால அதை கவனமாக படிங்க. தென் பிசியூ பேசஞ்சர் கார் யூனிட்டோடது என்ன, டிராஃபிக் இன்ஜினியரிங்ல இருந்து. தென் இது நான் சொன்ன மாதிரி டபிள்இல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். தென் இந்த குவாலிட்டி பெராமீட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த வேல்யூ அட்லீஸ்ட் இந்த 15க்கு கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடணும். இன்னும் நிறைய இருக்கு, பட் இந்த 15 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாட்டர் குவாலிட்டியில இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாமே. தென் நாய்ஸ் பொல்யூஷன்ல இந்த நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கோட் புக்ல இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, டென்ஷன் மெம்பர், கம்ப்ரெஷன் மெம்பருக்கு இந்த 180 250 வரும்ல, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, மினிமம் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, சாரி மேக்ஸிமம் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, இது நிறைய தரம் கொஸ்டின் வந்திருக்கு. தென் ஃபில்லட் வெல்லோட சைஸ், அதுக்கான டேபிள். ஆல்ஃபா வேல்யூ, இது இப்போ நடந்த ஏஇ எக்ஸாம்ல இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் பக்லிங் கிளாஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ 0.21 ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும். தென் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர், இதுவும் லைக் போல்டட் கனெக்ஷன்னா மோஸ்ட்லி லைக் எல்லாமே 1.25 இருக்கும். ஈல்டிங் வந்தது அப்படின்னா 1.1, பக்லிங் வந்ததுன்னா 1.1, பட் எங்கெல்லாம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வருதோ அங்கெல்லாம் 1.25. இந்த மாதிரி பேட்டர்ன் தான் படிக்கணும். வெல்டை பொறுத்த வரைக்கும் ஷாப் வெல்டா இருந்தால் 1.25, ஃபீல்டு வெல்டா இருந்தால் 1.5. ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. தென் கே வேல்யூ. ஸோ த்ரோட் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு கே வேல்யூ இன்டூ சைஸ் ஆஃப் வெல்டு. இதில் அந்த கே வேல்யூ என்ன ஆங்கிள், ஃபியூஷன் ஆங்கிள் வைக்க போறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இந்த டாப்பிக்கே எதில் வரும்னா ஃபில்லட் வெல்டில் தான் வரும். ஃபில்லட் வெல்ட் இந்த டேபிள் கண்டிப்பாக படிக்கணும். க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், நம்ம அந்த டார்கெட் மீன்ஸ் மிக்ஸ் டிசைன் போடுவோம்ல, அப்போ என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை டிசைன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3.5, 4 and 5 இருக்கும். தென் ஷட்டரிங் ரிமூவல், எத்தனை நாளில் என்னென்ன மெம்பருக்கு ஷட்டர் ரிமூவல் பண்ணுவோங்கிற டேட்டா, இதுவும் கண்டிப்பாக முக்கியம். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் காஜ் சைஸ். தென் இந்த ஒரு டேபிள்லேயே என்ன பண்ணியிருப்பேன்னா ரயில்வே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வித் ஆஃப் தி பெலாஸ்ட் எவ்வளோ போடணும், பிஜி ட்ராக்குக்கு எவ்வளோ, எம்ஜி ட்ராக்குக்கு எவ்வளோ, நேரோ காஜ்க்கு எவ்வளோ. மோஸ்ட்லி நேரோ காஜ் அவ்வளோ கேட்கறது இல்லை, பட் பிஜி எம்ஜி கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பெலாஸ்ட் போடணும், கர்வ்ஸோட மேக்ஸிமம் டிகிரி ஆர் மேக்ஸிமம் ஆர் எவ்வளோ இருக்கணும், கிரேட் காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்கணும். கிரேட் காம்பன்சேஷன்லாம் நிறைய முறை எஸ்எஸ்சி ஜேஇல வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன், கண்ட் டெஃபிஷியன்சி, கண்ட் எக்ஸஸ்லாம் எவ்வளோ இருக்கணுன்ற லைன்ஸ் எல்லாம் ஒரே டேபிளில். ஜஸ்ட் நீங்கள் ரயில்வேஸ் எடுத்து இந்த ஒரு டேபிளில் படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேட்டா ஓரியன்டட் கொஸ்டின் இந்த டேபிள்ல இருந்து தான் வரும். ஸோ அதனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க போறீங்க. ஸோ தட் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஒரு தரம் இந்த கண்டென்ட் எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தரம் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். எஸ், இது எல்லாமே உங்களோட நோட்ஸில் அங்கங்கங்க இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று மறந்துருமே அப்படின்னு இருக்கும். பட் இதை மொத்தமாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்? இதே மாதிரி ஏர்போர்ட் இன்ஜினியரிங்க்கும் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ எஃபெக்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் ரன்வே,
டாக்ஸி வேக்கு எஃபெக்டிவ் கிரேடியன்ட் என்ன ரேஞ்சில் இருக்கணும். தென் சேஃப்டி ஏரியா, இது இந்த வாட்டி ஏஇலன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஏஇயா ஜேடிஓவான்னு தெரில, இந்த வேல்யூ வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தென் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மினிமமாக தெரியணும், மினிமம் டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே. தென் கரெக்ஷன் ஃபார் ரன்வே லென்த், கண்டிப்பாக ஏர்போர்ட்லேருந்து கேள்வி கேட்கணும்னா இந்த கரெக்ஷன் ஃபார் ரன்வே லென்த்லேருந்து கேட்பாங்க. ஸோ பேசிக் ரன்வே லென்த் வர 7% இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஃபார் எவ்ரி 300 மீட்டர் ரைஸ் இன் எலிவேஷன். அப்புறம் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருக்கும் என்னோட ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 டிகிரி இருந்துச்சுன்னா கூட அந்த 1 டிகிரிக்கு 1% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் ரன்வே லென்த். 1 டிகிரி ஃபார் எங்கே கொடுத்துருக்கு, will be increased by 1% for 1 degree rise in temperature. ஓகே, தென் இது ரெண்டுத்தோட கரெக்ஷனும் சேர்த்து எனக்கு ஓவரால் ரன்வே லென்த்தோட கரெக்ஷன் வந்து 30 எங்க இருக்கு, 35%க்கு மேலே போகக்கூடாது. ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா நான் திருப்பி ரீடிசைன் பண்ணும் ரன்வேவை. 35க்கு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கரெக்ஷன் விச் இஸ் கிரேடியன்ட், 1% எஃபெக்டிவ் கிரேடியன்ட்டுக்கு 20% ரன்வே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் இப்போ சொன்ன மாதிரியே ஸ்டேட்மெண்ட்டாக இதை படிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டீங்க வேல்யூஸை. ஓகே, இதுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க, ஈஸியாக இருக்கும் படிக்கிறப்ப. ஓகே, ஸோ வித் தட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டேட்டாஸ் இந்த ஏரியாஸ்குள்ளாரையே கவர் ஆயிடுச்சு. இதை நீங்கள் தெளிவாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக டேட்டா ஓரியன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஹார்ட்லி எவ்வளோ நேரம், 2 hours இருக்குமா? ஸோ 2 hours எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஹவு எஃபெக்டிவ் இட் வாஸ், ரிப்ளை பண்ணுங்க. பிரேக்கே விடலையோ? சரி, பரவாயில்ல, டேட்டான்றதுனால அப்படியே சரசரன்னு போயாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணுறதோட எனக்கு என்னமோ இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணிடலாம்னு தோணுச்சு. கொஸ்டின் ஆப்வியஸ்லி டெஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு தடவை எழுதிருங்க. பட் இதுதான் கோர், இந்த கோரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல் அண்டர் ஒன் ரூஃப். எஸ், வெரி குட். சி, நியூமரிக்கல் கிளாஸ் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கண்டக்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதை மேடம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நாளைக்கு கிளாஸ் வந்து மார்னிங் 6 to 8 இருக்கும். நான் அந்த 6 to 8 டைமில் அடுத்து நம்ம, ஏன்னா இப்போ எக்ஸாம் உங்களுக்கு ஹார்ட்லி எப்போ வரப்போகுது, எதுவும் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சா, இல்லை டென்டேட்டிவாக எந்த டைமில் எக்ஸாம் இருக்க போகுது? ப்ராபப்ளி டிசம்பர் மிட்டு அந்த மாதிரிலாம் தான் ஒரு சில இதில் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அஃபிஷியலாக எதுவும் இல்லை, பட் ஆனால் டிசம்பர் மிட் வரைக்கும் இன்னொரு குறைஞ்சது ஒரு மாதமாச்சு நீட்டாக டைம் இருக்குது. ஓகே,